Hello everyone. So welcome to Learn with Mithran channel. So நம்ம டாக்கர் பார்ட் 2 சீரீஸில் இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1ல டாக்கரோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் பேசிக்ஸ் அண்ட் டாக்கர்னா என்ன வர்ச்சுவல் மிஷின்ஸ்னா என்னன்றதெல்லாம் பேசியிருப்போம். ஸோ இந்த வீடியோ நம்ம கொஞ்சம் டாக்கர் இன்டெப்த்தாக விச் இஸ் நம்ம டாக்கரில் இருக்கிற கமாண்ட்ஸ் சிலை கமாண்ட்ஸ் இன்னும் இன்டெப்த்தாக பார்ப்போம். வால்யூம்ஸ்னா என்னென்னு பார்ப்போம். டாக்கர் ஃபைலோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்ப்போம். அண்ட் இன்னும் சில எக்ஸ்ட்ரா சிலை கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தோட எக்ஸ்ட்ரா ஆட் ஆனாக பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அ கண்டினியூஷன் டாபிக். நம்ம பார்ட் 1 பார்த்தா மட்டும்தான் இந்த பார்ட் 2ன்ற சீரீஸ் புரியும். அண்ட் இன்னொரு வீடியோ பார்ட் 3ன்றதை விட நம்ம டாக்கர் இந்த வீக்கோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் வில் பி ஸ்டார்டிங் கியூபர்னெட்டிஸ்ன்ற சீரீஸ். பட் அந்த கியூபர்னெட்டிஸ் பார்க்கணுன்னா டாக்கர் இஸ் அ மேண்டட்ரியான டாபிக். அண்ட் இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் எந்தெந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஷின் ஃபேமஸ் அண்ட் அதை எப்படி கேட்பாங்கன்றதுமே ஐ ஹவ் இன்க்ளூடட். So without further ado, let's get into today's video, which is Docker part 2. And you are learning from Mithran and you are watching Learn with Mithran channel. So let's get into today's video. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி டாக்கரோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் பேசிக்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ விச் இஸ் ஒரு டாக்கர்னா என்ன, டாக்கருக்கும் ஒரு வர்ச்சுவல் மிஷினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எதனால டாக்கர்ன்ற டெக்னாலஜியை நோக்கி நம்ம எல்லாரும் இப்போ மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம டாக்கர் நம்மளோட உபுண்டு மிஷினில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி அண்ட் அது கூடவே நம்ம என்ன பண்ணோம்னா வி ரன் சம் டாக்கர் கமாண்ட்ஸ். எப்படி ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணுறது, எப்படி அதை ஒரு கண்டெய்னராக லான்ச் பண்ணுறது, கண்டெய்னரை நம்ம எப்படி பப்ளிஷ் பண்ணி அதோட அவுட்புட்டை நம்மளோட ஹோஸ்ட் மிஷின்லேருந்து நம்ம பார்க்குறது. அண்ட் அது கூடவே நம்ம சில டாக்கர் இன்ஸ்பெக்ட் அண்ட் டாக்கர் பிஎஸ் இது மாதிரி நம்ம நிறைய கமாண்ட்ஸ் ஸ்டாப்பு ஆர்எம்ஐ இது மாதிரி நம்ம டாக்கர் கமாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். பட் ஸ்டில் நம்மளோட டாக்கர் சீரீஸ்ன்றது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வி ஆர் இன் பார்ட் ஆஃப் டாக்கர் பார்ட் 2. நம்ம செகண்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூஷன் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ வி ஆர் கோயிங் டு கண்டினியூ வித் நம்ம ஒரு டாக்கர் ஃபைல்னா என்ன அண்ட் கண்டெய்னருக்குள்ளே நம்ம எப்படி மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணுறது, எப்படி ஒரு இமேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேச போகிறோம். பட் ஸ்டில் தெர் இஸ் ஆல்சோ ஒன் மோர் பார்ட். நம்ம இன்னும் டாக்கர் பார்ட் 3ன்ற ஒரு சீரீஸ் நம்ம போவோம். அதில் இன்னும் சில டாக்கர் டாபிக்ஸ்லாம் நம்ம அட்வான்ஸ்டாக பார்ப்போம். பட் டுடே ஸ்டில் நம்ம லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கும். இன்னும் நம்ம சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக நம்ம லேர்ன் பண்ணி இந்த வீடியோவை நம்ம என்னன்னு சொல்லிட்டு கொண்டு போகலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட AWS கன்சோலில் நான் லாகின் பண்ணியே வச்சுருக்கேன். அண்ட் இதில் நான் ஒரு உபுண்டு பேஸ்டு மெஷினை நான் லான்ச் பண்ணிக்க போகிறேங்க. அந்த உபுண்டு மெஷினில் நான் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணி டாக்கர் கமாண்ட்ஸ்லாம் நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இன்னொரு வெப்சைட்டும் சொல்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட AWS அக்கௌண்ட் இல்லை ஒரு சர்வர்லாம் கிரியேட் பண்ணணும், அதுக்கெல்லாம் பதில் எனக்கு ஆன்லைன்லேயே ஒரு வெப்சைட் இருக்குன்னா அதில் நான் டாக்கர் கமாண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னா அதுக்குமே நான் ரெக்கமெண்ட் வெப்சைட் விச் ஐல் ஷோ நெக்ஸ்ட். பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், டாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உபுண்டு பேஸ்ட் வர்ச்சுவல் மிஷினை 22.24க்கு பதில் 22.04ன்ற எடிஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் T2 மைக்ரோ இஸ் எனஃப். கீபேடில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட சிங்கப்பூர் கீயை நான் சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்பில் லான்ச் விசர்ட் 1ன்னு கொடுத்துட்றாங்க. ஆல் த போர்ட் நம்பர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பரை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். நம்ம ரேண்டமாக ஏதாவது நான் சும்மா எக்ஸ்போஸ் பண்ணேன். அண்ட் 8GB பத்தாது 30GB. ஏன்னா ஒவ்வொரு இமேஜுமே சைஸஸ்லாம் அதிகமாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஆல் குட். நம்ம இதை அப்படியே ஒரு இன்ஸ்டன்ஸாக லான்ச் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ப்ரீவியஸாக நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு டாக்கர் இமேஜ்னா என்ன, ஒரு கண்டெய்னர்னா என்னன்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போ இந்த இமேஜ் எல்லாம் பத்திரமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எப்படி நம்ம கிட் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைனில் ஒரு டூல் வந்துச்சு விச் இஸ் ஆன்லைன் ரெபாசிட்டரி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெபாசிட்டரியை ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரெபாசிட்டரி அஸ் அ சர்வீஸ். யார் அவங்க தான் கிட் ஹப்ன்ற ஒரு கம்பெனி. அப்போ கிட்டுன்ற சாஃப்ட்வேரை நம்மளோட லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிப்போம். கிட்டு கமாண்ட்ஸை நம்ம ரன் பண்ணுவோம். பட் அந்த லோக்கல் ரெபாசிட்டரியை பத்திரமா ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு ரிமோட் ரெபாசிட்டரியை கிட் ஹப்னு கொடுக்குறோம். அதே மாதிரியே இப்போ நான் இந்த EC2 மிஷினில் நான் ஒரு டாக்கர் இமேஜை பில்ட் பண்ணுறேன். அந்த இமேஜை நான் பத்திரமா ஒரு இடத்துல எங்கேயாவது வைக்கணும். ஏன்னா இப்போ என்னோட இந்த EC2 மிஷின் நான் கிளிக் பண்ணி டெர்மினேட் பண்ணனா உள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் டேட்டாவும் டிஸ்ட்ராய் ஆயிரும். அப்போ நான் எப்படி என்னோட இமேஜை பத்திரமா வைக்கிறதுக்கு? அப்போ அந்த டாக்கர் கண்டுபிடிச்ச கம்பெனி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் ப்ரொவைடிங் யோர் இமேஜஸை பத்திரமா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு டாக்கர் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆன்லைன் வெப்சைட் இருக்குங்க. ஸோ நீங்கள் டாக்கர் ஹப்பை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் டாக்கர் ஹப்பில் லாகின் பண்ணிக்கிறேன்.
இங்கே மேலே போனோன்னா நான் ஆல்ரெடி சைன் இன்னு கிளிக் பண்ண போகிறேன். என்கிட்ட நான் அக்கௌண்ட் இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பர்சனல் மெயில் ஐடி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் மெயில் ஐடி, யூசர் நேமு, பாஸ்வேர்டு, சைன் அப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக்கர் ஹப் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சைன் இன்னு கொடுத்துக்கிறேன். இதான் என்னோட ஐ ஆம் மித்ரன், இதான் என்னோட யூசர் நேம், சைன் இன். பாஸ்வேர்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட பாஸ்வேர்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, குட். ஸோ இப்போ நம்ம சைன் இன் பண்ணிட்டோம். ஸோ இப்போது நீங்கள் டாக்கர் ஹப்பில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ அடுத்த டெக்னிக்கலாக ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நம்ம டாக்கர் ஹப்பில் நம்ம இமேஜஸ்லாம் பத்திரமா நம்ம புஷ் பண்ணி வைப்போங்க. ஏன்னா அது கூடவே நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு இப்போ இந்த EC2 மெஷினில் நீங்கள் டாக்கர் கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கு பதில் உங்களுக்கு என்னென்னா டாக்கர் ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணுங்க. ஸோ ப்ளே வித் டாக்கர் ப்ளே கிரவுண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வெப்சைட் கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் அந்த டாக்கர் ஹப்பு லாகின் பண்ணியிருக்கணும். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி லாகின்ல இருக்கிறனால என்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கல, உங்ககிட்ட நார்மலாக கேட்கும். நீங்கள் லாகின் பண்ணிட்டு ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸுக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு செஷன் ஓப்பன் ஆகும். இதில் நியூ இன்ஸ்டன்ஸ் இப்படின்னு கிளிக் பண்ணுங்களேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு புது இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் ஆயிருங்க. இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா டாக்கர் கமாண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ டாக்கர் PS-A, டாக்கர் இமேஜஸ்ன்னு. அப்போ உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துருச்சுன்னா ஒரு 4 GB ரேமில் உங்களுக்கு இவ்வளோ % CPU யூஸ் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம், டாக்கர் ரன்னு -itd, இந்த itdனா என்ன நம்ம இன்னைக்கு பார்ப்போம். -p பப்ளிஷ் எனக்கு என்ன பண்ணுன்னா 9000 போர்ட் நம்பரில் 80 போர்ட்டை பப்ளிஷ் பண்ணி HTTPDன்ற இமேஜை கொண்டு வா. இப்போ இந்த கமாண்டை நான் ரன் பண்ணி என்டர் அடிச்சேன்னா நெட்லேருந்து HTTPD அதுவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணி எனக்கு ஒரு கண்டெய்னரும் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் இங்கேயே பாருங்கள் 9000 போர்ட்டில் ஏதோ ரன் ஆகுதுன்னு ஓப்பன் ஆகிட்டான். இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன்னா புது ப்ரௌசர் டேபில் ஏன் அபவுட் பிளாங்க்ல இருக்கான், லோட் ஆகிட்டு இருக்கு போல். இருங்க, நம்ம வேணா இதை காப்பி பண்ணுவோம். இங்கே பேஸ்ட்டு கோலன் 9000ன்னு கொடுத்தனா 9000 PS-A அப் அண்ட் ரன்னிங்கில் தான் இருக்காங்க. ஓப்பன் போர்ட் ஓப்பனில் தானே இருக்குது, 9000ன்னு காமிச்சிருக்கு. பட் ஏன் நம்மளுக்கு சைட் கேன் பி ரீச் டுக் டூ லாங் டீடைல்ஸ். HTTP கனெக்ஷனில் தான் இருக்குது. இதுலேயே நம்ம அவுட்புட் பார்த்துக்கலாம். இருங்க, நான் ஓப்பன் போர்ட்டுன்னு கொடுத்து 9000 ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறேன். ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்கா. ஓகே, ஏன் அப்போ இங்கே ஒர்க் ஆகலை? ஓகே, நம்ம இந்த IP அட்ரஸை போட்டு ஹிட் பண்ண முடியல, அது வழியாக போக முடியல. அவனே இங்கே என்ன பண்ணுறான்னா நீங்கள் இங்கே ஓப்பன் போர்ட்டுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு என்ன போர்ட் நம்பரில் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க 9000ன்னு கொடுத்து ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஓவர் நம்ம அந்த IP அட்ரஸை போட்டு டேரெக்டாக ஹிட் பண்ணுறதுக்கு பதில் அவன் என்ன பண்ணுறான்னா ஹீ இஸ் கிவிங் அஸ் அ DNS. இது வழியாக நம்மளுக்கு இட் ஒர்க்ஸ் அப்படின்ற அவுட்புட் வருதுங்க. அப்போ இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் என்ன இமேஜ் ரன் பண்ணுறீங்களோ அது அவுட்புட் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இதை கிளிக் பண்ணாலும் ஓகே டேரெக்டாக அவனே போகிறான். நான் தான் இங்கே 9000ன்றதை காப்பி பண்ணி அங்கே இது ஐபியை போட்டு 9000 போட்டு பேஸ்ட் பண்ணனால ஐ வாஸ் கெட்டிங் அன் இஷ்யூ. பட் நவ் இந்த 9000 கிளிக் பண்ணாலே எனக்கு இந்த IP மூலிமா ஐம் கெட்டிங் அன் அவுட்புட். அப்போ இதுலேயுமே நீங்கள் டாக்கர் கமாண்ட்ஸை ரன் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யுவர் சாய்ஸ் தான். பட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு காட் இட், நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம EC2 மெஷின்லேயே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லெட் மீ இன்ஸ்டால் டாக்கர் அண்ட் லெட் மீ ரன் மை கமாண்ட்ஸ். நீங்கள் அந்த ப்ளே வித் டாக்கர் ப்ளே கிரவுண்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா தாராளமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட் மீ கெட் த IP அட்ரஸ், SSHல க்ரெடென்ஷியல்ஸு, ப்ரைவேட் கீழே சிங்கப்பூர் கீ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் கலர்ஸில் யூஸ் சிஸ்டம் கலர், அப்பியரன்ஸில் சேஞ்சு போல்டு 14, ஓகே அண்ட் அப்ளை அக்செப்ட். இது ஒரு உபுண்டு மெஷின். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், லெட் மீ கிளியர் மை ஸ்க்ரீன், sudo sysuser -root apt get update. இதை கொடுத்தனா எனக்கு என்ன ஆகுனா எனக்கு apt get அப்டேட் ஆகும். இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்.
அப்புறம் apt install docker.io அப்படின்ற கமாண்ட் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா டாக்கர்ன்றது இந்த மெஷினில் இன்ஸ்டலேஷன் ஆயிடுங்க. நான் அப்படியே சைடில் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பெயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்மளோட செக்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா, ஸோ வாட் வி ஹேவ் இஸ், ஸோ வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் டாக்கர் ஹப். ஸோ நம்ம இதை என்ன சொல்கிறோம்னா, நம்ம டாக்கர் ஹப் அப்படின்னு சொல்கிறோங்க. ஸோ இந்த டாக்கர் ஹப்பில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, எல்லா கம்பெனியோட அஃபிஷியல் இமேஜஸ் எல்லாமே இந்த டாக்கர் ஹப்பில் இருக்க போகுது. ஓகே, அங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம், முதல் ஸ்டெப்பு. ஸோ வாட் வி டிட் இஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வி டவுன்லோடட் அ இமேஜ். அந்த இமேஜை நான் எப்படி எடுத்துக்கிறேன், ரவுண்டடாக எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணோம். அந்த இமேஜுக்கு பேர் HTTPD. HTTPDன்ற ஒரு இமேஜை நான் என்ன பண்ணுறேன், நான் க்ரியேட் பண்ணேன். அப்போ அந்த இமேஜை நம்ம கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு ஒரு கமாண்ட் இருக்குங்க. ஸோ டாக்கரில் அந்த கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புல் அப்படின்ற ஒரு கமாண்ட். ஸோ நம்ம புல்லுன்ற கமாண்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு டாக்கர் ஹப்லேருந்து உங்களோட லோக்கல் மெஷினுக்கு நான் என்னோட இமேஜை உள்ளே கொண்டு வந்துட்டேன். இதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ண கமாண்ட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அந்த இமேஜை நம்ம ஒரு கண்டெய்னராக லான்ச் பண்ணோம். அப்போ அந்த கண்டெய்னரை லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு ஒரு கமாண்டை யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ கண்டெய்னர்னா நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ணேன். ONTAINER. ஸோ கண்டெய்னர் லான்ச் பண்ணேன். அந்த கண்டெய்னருக்கு நான் என்ன பண்ணேன்னா, நான் ரன் அப்படின்னு ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி நான் என்னோட இமேஜ்லேருந்து ஒரு கண்டெய்னரை நான் க்ரியேட் பண்ணிட்டேங்க. ஓகே, ஸோ டாக்கர் ரன்ன்ற ஒரு கமாண்ட். இப்போ இதனால எனக்கு என்ன வந்துச்சுன்னா, எனக்கு HTTPD அப்படின்ற ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆச்சு. அதுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ஏதோ ஒரு பேர், கண்டெய்னர் 1 வெப் சர்வரு, இல்லை ஆட்டோமேட்டிக்காக ரேண்டமாக டாக்கரே என்ன பண்ணுவான்னா சில பேர்லாம் வைப்பான். ஸோ அதில் எனக்கு உங்களுக்கு லான்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டாபிக் அப்படியே ஹோல்டில் வச்சுட்டு apt install docker.io கொடுத்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்கிறேன், எனக்கு டாக்கர்ன்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் ஆயிரும் அண்ட் நான் டாக்கர் கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு கண்டெய்னரை கிரியேட் பண்ணோம். அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா HTTPD அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க. ஸோ HTTPDன்ற சாஃப்ட்வேர் நம்மளுக்கு உள்ள ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி உள்ளே இருக்கும். இப்போ அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே நான் இந்த டயக்ராம் வரைஞ்சதை நான் அப்படியே உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். ஸோ டாக்கர் இமேஜஸ் ஃபர்ஸ்ட். அப்போ நான் என்ன பண்ணுறேன், டாக்கர் புல்லு HTTPDன்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகும்னா, என்னோட டாக்கர் ஹப்ல இருந்து இமேஜ் டவுன்லோட் ஆகுது, ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு இமேஜ் இருக்கிறத பார்க்கலாம். இது நான் என்ன பண்ணுறேன், டாக்கர் ரன்னு -itd -publish 80:80ன்ற போர்ட் நம்பரில் டேரெக்டாக பப்ளிஷ் பண்ணு அண்ட் எந்த இமேஜ்னா HTTPDன்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு கண்டெய்னரும் கிரியேட் ஆயிரும். இப்போ கண்டெய்னரும் ரன்னிங்கில் இருக்குது. இதுக்கு பேர் அமேசிங் ஜுவாஸ்கி அப்படின்ற ஒரு பேர் அவனே என்ன பண்ணுறான்னா ஒரு ரேண்டமாக ஒரு நேமை கொடுத்துட்றான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கண்டெய்னரை நம்ம இப்போ லான்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ளே எப்படி போகிறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ வி ஆல்ரெடி லேர்ன்ட் அ கமாண்ட். அந்த கமாண்டு டாக்கர் exec அப்படின்னு ஒரு கமாண்டை நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸெக்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணி நான் ஒரு கண்டெய்னருக்குள்ளே போகலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், டாக்கர் exec -it, இந்த ITD இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ டாக்கர் exec -it ஒரு கண்டெய்னரோட ஐடி, அப்புறம் /bin/bash இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் கண்டெய்னருக்குள்ளேயே போயிடும். இப்போ நீங்களே பார்க்கலாம், இங்கேருந்து நான் என் கண்டெய்னருக்குள்ளே வந்துட்டேன். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கண்டெய்னருக்குள்ளே இருக்கோங்க. ஸோ சின்ஸ் ஐ எம் பார்ட் ஆஃப் இன்சைட் மை கண்டெய்னர், இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் விம் அப்படின்ற சாஃப்ட்வேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி ஒரு பேக்கேஜே இல்லை. wget ஒரு கமாண்டை ரன் பண்ணுறேன், அப்படி ஒரு கமாண்டும் இல்லை. இதெல்லாமே நம்ம லைனக்ஸில் நம்ம ரன் பண்ணுற கமாண்ட்ஸு. பட் இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு காணும். அதே மாதிரியே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த 2 சாஃப்ட்வேரும் இல்லைங்க. அப்போ நான் எங்கே இருக்கேன், என் கண்டெய்னருக்குள்ளே இருக்கேன். என் கண்டெய்னருக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, apt install vim அப்படின்னு நான் கொடுக்குறேங்க. unable to locate vim. அப்போ apt get update. இது நான் ரன் பண்ணுறது எல்லாமே எதுக்குள்ளே ரன் பண்ணுறேன்னா, ஐம் ரன்னிங் இட் இன்சைடு மை கண்டெய்னர். ஸோ கண்டெய்னருக்குள்ளே apt get updateன்னு ஒரு தடவை ரன் பண்ணிக்கிறேன். இப்போ apt install vim
கொடுத்தனா இதுக்கு முன்னாடி அதே மாதிரியே நாட் ஃபவுண்டர் வந்தது. இப்போ எனக்கு விம்ன்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் ஆகுது. இப்போ நான் கண்டெய்னருக்குள்ளே விம்னு இன்ஸ்டால் பண்ணிட்டேங்க. இப்போ நான் விம்ன்ற கமாண்ட் நான் என்டர் அடிச்சேன்னா நீங்களே பார்க்கலாம் விஐ பட் இம்ப்ரூவ்டு. அந்த விஐ எடிட்டர் தான் நம்ம ஃபைல் எடிட் பண்ண யூஸ் பண்ணுவோம்ல, அந்த விஐன்னு வந்துருச்சு. சூப்பர். நான் என்ன பண்ணுறேன், குவிட் பண்ணிக்கிறேன். அப்போ விம்ன்ற சாஃப்ட்வேர் உள்ள வந்துருச்சு. இப்போ wget கொடுத்தா அதுவும் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆப்ட் இன்ஸ்டாலு wgetன்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடு. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ wget கொடுத்தனா இதுக்கு முன்னாடி கமாண்ட் நாட் ஃபவுண்ட்னு வந்துச்சு. இப்போ மிஸ்ஸிங் யூஆர்எல்னு வருது. அப்போ உள்ளே வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் என்னோட எக்ஸிஸ்டிங் கண்டெய்னருக்குள்ளேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐ ஹவ் இன்ஸ்டால்டு 2 அடிஷ்னல் சாஃப்ட்வேர்ஸ். யார் அப்படின்னா, நான் விம்ன்ற ஒரு சாஃப்ட்வேரும் அதே மாதிரியே wgetன்ற ஒரு சாஃப்ட்வேரும் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்படி நான் 2 சாஃப்ட்வேர் என்ன பண்ணியிருக்கேன், நான் இந்த கண்டெய்னருக்குள்ளே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா, நான் மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ணி அந்த கண்டெய்னருக்குள்ளே போய் அங்கே நான் ஆப்ட் இன்ஸ்டால் விம், ஆப்ட் இன்ஸ்டால் wgetன்ற கமாண்ட் போட்டு நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்டெய்னர் விட்டு வெளியில் வந்துடுறேங்க. எக்ஸிட். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுவேன். இப்போ நான் டாக்கர் இமேஜஸ்ன்னு கொடுக்குறேன், டாக்கர் ps-a கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த HTTPD இமேஜை வச்சு நான் ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ணேன். இப்போ திருப்பி நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு கண்டெய்னர் லான்ச் பண்ணுறேன். டாக்கர் ரன்னு, ஆனால் 80 வேணாம், நீ என்ன பண்ணா 9000 போர்ட் நம்பரில் HTTPD லான்ச் பண்ணிடு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கண்டெய்னர் இருக்கும். ஒன்று அமேசிங் ஜுவோஸ்கி, இன்னொன்று கம்பாஷனேட் சாட்டர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 பேரில் அவனே ரேண்டமாக பேர் கொடுக்குறான். எனக்கு 2 கண்டெய்னர் இருக்குது. இப்போது த டிஃப்ரென்சஸ் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு ரன் பண்ண அமேசிங் ஜுவோஸ்கிக்குள்ளே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், புதுசாக 2 சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். விச் இஸ் விம்மும் wget இன்ஸ்டால் ஆயிருக்கு. என்னோட கொஷின் என்னென்னா, இப்போ இந்த கம்பாஷனேட் சாட்டர்ஜின்ற கண்டெய்னருக்குள்ளேயும் இந்த விம்மு wget இருக்குமா? நான் இப்போ புதுசாக நான் லான்ச் பண்ண கண்டெய்னர் இது. எந்த இமேஜை வச்சு, HTTPD இமேஜை வச்சு. அப்போ இதுக்குள்ளே விம் அண்ட் wget இருக்குமா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ லெட்ஸ் சி உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு. அதோட ஆன்சரும் இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஐ வில் டெல் யூ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டாக்கர் exec-it. இப்போ நான் புதுசாக கிரியேட் பண்ண இந்த சாட்டர்ஜின்ற கண்டெய்னருக்குள்ளே நான் போகிறேன். பின் பாஷ். இப்போ நான் புதுசாக கிரியேட் பண்ண கண்டெய்னரில் போயிட்டேன். இப்போ wgetன்ற கமாண்டை கொடுத்தா கமாண்ட் நாட் ஃபவுண்ட், விம்ன்ற கமாண்ட் கொடுத்தா கமாண்ட் நாட் ஃபவுண்ட். அப்போ நம்ம ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கண்டெய்னருக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, போய் நான் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணேன். அப்போ அந்த கண்டெய்னருக்குள்ளே மட்டும் தான் அந்த பேக்கேஜ் இருக்கும். உங்களோட இமேஜில் இந்த 2 சாஃப்ட்வேர் உள்ளே வரணும்னு நீங்கள் கொடுக்கவே இல்லை. இமேஜில் இருந்தால் தான், அந்த இமேஜ்ன்றது என்ன, டெம்ப்ளேட். அந்த இமேஜை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டெய்னராக லான்ச் பண்ணுவாங்க. இப்போ இமேஜில் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இருக்கோ அது மட்டும்தான் உங்கள் கண்டெய்னருக்கு வரும். சப்போ நீங்கள் மேனுவலாக ஒரு கண்டெய்னர் போய் என்ன மாடிஃபை பண்ணி, என்ன தான் கொலாப்ஸ் பண்ணி, என்ன தான் அதை நோண்டி வச்சாலுமே, அந்த கண்டெய்னர் டிலீட் பண்ணிட்டு அந்த இமேஜை வச்சு புது கண்டெய்னர் கிரியேட் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அந்த இமேஜில் இருக்கிற கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படியே வந்துடும். அப்போ இதனால தான் கண்டெய்னர்ஸ் ஆர் பிரிட்டி ஃபேமஸ். இப்போ நம்ம மேனுவலாக இப்போ எனக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நவ் கம்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். என்ன இன்டர்வியூ கொஷின்னா, எனக்கு ஒரு ரன்னிங் கண்டெய்னர் இருக்குது. அந்த ரன்னிங் கண்டெய்னரை இமேஜாக நம்ம மாற்ற முடியுமா? ஸோ அப்போ எனக்கு இந்த ரன்னிங் கண்டெய்னரை கேன் ஐ கன்வெர்ட் இட் அஸ் அ இமேஜ்? தட் இஸ் மை கொஷின். பண்ண முடியும். அதுக்கான கமாண்ட் தான் கமிட், COMMIT. ஸோ டாக்கர் கமிட் அப்படின்னு ஒரு கமாண்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கமிட்ன்ற கமாண்ட் என்ன பண்ணுன்னா, நம்ம இருக்கிற கண்டெய்னரை ஒரு இமேஜாக மாற்றிடும். அப்போ நம்ம ஒரு ஓன் இமேஜ் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு பிடிச்சமான பேரில் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதுவும் ஒரு இமேஜ் தான், IMAGE இமேஜ். அப்போ இங்கே HTTPDன்றது அஃபிஷியல் இமேஜ், அது டாக்கர் ஹப்லேருந்து நம்ம புல் பண்ணோம். அப்போ எனக்கு இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, நான் எனக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன், மை இமேஜ், மை ஓன் இமேஜ். இல்லை இங்கே மை இமேஜ்ன்னு தான் பேர் வைக்கணும் இல்லை, நீங்கள் என்ன வேணால் இங்கே பேர் வச்சுக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் 1 இந்த மாதிரி ரேண்டமான நேம், மை இமேஜ்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு டேக் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டேக் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கண்டெய்னரை இமேஜாக மாற்ற போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ண போகிற கமாண்ட் கமிட். இதுதான் நம்ம புதுசாக இப்போ படிக்கிறது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கே ஸ்க்ரீன்லாம் கிளியர் பண்ணிட்டு டாக்கர் ps-a கொடுத்துக்கிறேன். எனக்கு தேவையான கண்டெய்னரு இவன், ஏன்னா அமேசிங் ஜுவோஸ்கிக்குள்ளே தான் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாக்கர் கமிட்டுன்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட கண்டெய்னரோட ஐடியை கொடுக்க போகிறேன்.
இந்த கண்டெய்னர் ஐடியை நீ ஒரு இமேஜாக கிரியேட் பண்ண, அந்த இமேஜுக்கு பேர் மை இமேஜ்னு வச்சுன்னா மை இமேஜ் கோலன். இது என்னன்னா டேக். என்ன டேக் கொடுக்க போறீங்கன்னா, நான் வெர்ஷன் 1 V1 அப்படின்ற டேக் நான் கொடுக்குறேன். இப்போ என்டர் அடிச்சேன்னா எனக்கு என்ன ஆகும்னா புதுசாக ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். டாக்கர் இமேஜஸ்ன்ற கமாண்ட் கொடுத்தா நீங்களே பாருங்களேன், எனக்கு 2 இமேஜ் இருக்கு. ஒரு இமேஜ் HTTPD ஒரு 4 மாதம் ஆகும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 148 MB. ஆனால் இப்போ இந்த 148 MBக்கு மேலே 210 MBன்னு சொல்லிட்டு வந்திருக்குங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த HTTPD தான் பேஸ், அதை நம்ம என்ன பண்ணோம், ஒரு கண்டெய்னராக லான்ச் பண்ணோம். அப்போ அதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த 148 MBயா, ஓகே, அப்போ இந்த HTTPD வந்து 148 MB. ஓகே, அப்போ எக்ஸ்ட்ராவாக நான் என்ன ஆட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணது இந்த விம்மு WGETன்ற நான் 2 சாஃப்ட்வேர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனால அது ஒரு 148 ஒரு 25 MB அந்த மாதிரி சும்மா எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. அப்போ மொத்தமாக சேர்த்து 210 MB 30 கூட வச்சுக்கோங்களேன். 210 MBன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிட்டான். அப்போ நம்ம ஒரு HTTPD இமேஜை கண்டெய்னர் லான்ச் பண்ணி அதில் அடிஷ்னல் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி அங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட இமேஜை நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டோங்க. அப்போ இது வந்து என்னன்னா, திஸ் இஸ் உங்கள் இமேஜ் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு ஒன் ஆஃப் த மெத்தடு அண்ட் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இன்டர்வியூ கொஷினும் உங்கள் கண்டெய்னர் எப்படி இமேஜாக மாற்றுறது அதுக்கான கமிட்ன்ற கமாண்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம கற்றுக்கிட்டோம். இங்கே V1ன்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா, இங்கே பார்க்கலாம் என்னோட இமேஜ் பேர் மை இமேஜ் தான். ஆனால் அதுக்கு டேக் நான் என்ன வச்சுருக்கேன்னா வெர்ஷன் 1ன்னு சொல்லிட்டு ஒரு டேக் கொடுத்துருக்கேன். அதுதான் நம்மளுக்கு இங்கே காமிக்குது. சூப்பர். நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி நம்மளோட ஓன் இமேஜை நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இந்த இமேஜை நான் ஷேர் பண்ணுவேங்க. யாருக்கு ஷேர் பண்ணணும்னா, என்னோட டீம் மெம்பர்ஸ்க்குலாம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்மக்கிட்ட 2 வழி இருக்குது இந்த இமேஜை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு. நான் இந்த இமேஜ் என்ன பண்ணுறேன்னா மை இமேஜ் வெர்ஷன் 1 அப்படின்ற டேக்கில் நான் வச்சுருக்கேன். இந்த இமேஜை நான் என்ன பண்ணணும், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், there are 2 methods. ஸோ நம்ம அந்த 2 மெத்தடு என்னென்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெத்தட் நம்பர் 1 இஸ் கோயிங் டு பி வித்தவுட் இன்டர்நெட். ஸோ வித்தவுட் இன்டர்நெட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட இமேஜை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இன்னொன்று வந்து வித் இன்டர்நெட். ஓகே, வித் இன்டர்நெட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட இமேஜை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்போ முதல்ல வித்தவுட் இன்டர்நெட் எப்படி நம்ம பண்ணுறது? இப்போ இந்த இமேஜ்ன்றது என்னன்னா, இவங்க எல்லாருமே நம்ம டாக்கர்ன்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் இவன் வர கான்செப்ட்ஸ், இந்த இமேஜ் கண்டெய்னரு இவங்க எல்லாமே. அப்போ நான் அந்த இமேஜ் எப்படி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? அப்போ அந்த இமேஜை நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்மேட்டாக மாற்றணும். ஸோ அப்போ தான் நீங்கள் அந்த ஃபைலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ண போகிற கமாண்ட் பேர் சேவ். ஸோ டாக்கர் சேவ் அப்படின்னு ஒரு கமாண்டுங்க. இந்த டாக்கர் சேவ்ன்ற கமாண்ட் என்ன பண்ணுன்னா, உங்களோட இமேஜை ஒரு டார் ஃபார்மேட்டில் மாற்றும். டார் அப்படின்றது நத்திங் பட்டு நீங்கள் ஜிப்பு அண்ட் டார் இதெல்லாம் என்னென்னா, ஸோ டார் வாட் இஸ் இட், இல்லை டார்னால் நம்மளோட ரோடு டார் போகும். ஸோ டார் ஃபைல். ஓகே, ஸோ டார் ஃபைல் அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் a type of archive file that combines multiple files and directories into a single file. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ என்கிட்ட நான் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு எடுத்துப்போமே. ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட சில ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். பைத்தான் ரிலேட்டடான ஃபைல்ஸ்லாம் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணலான்னா கம்ப்ரெஸ் as a zip ஃபைல் as a tar ஃபைல் இங்கே வருது பாருங்களேன். அப்போ நீங்கள் என்னன்னா இதை எனக்கு கம்ப்ரெஸ் பண்ணி எனக்கு அதோட ஒரே ஃபைலாக கம்ப்ரெஸ் பண்ணிடு. அப்போ ஜிப்பு டார் 7Z அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஒரு கம்ப்ரெஸ்டு ஃபைலுன்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ரெஸ்டு ஃபைலாக என்னன்னா சைஸை குறைக்கும், ஒரே ஃபைலாக இருக்கும். அந்த நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணும்போது இல்லை ஆன்லைனில் அப்லோட் பண்ணும்போது கம்ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ்ன்றது கம்மியாகும். அப்போ நார்மலி இது என்னன்னா, இது ஒரு இட் பண்டில்ஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ் இன்டு அ சிங்கிள் யூனிட். இட்ஸ் அ சிங்கிள் ஃபைல். அதுதான் டார் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம டார்ன்ற ஃபார்மேட்டில் நம்மளோட இமேஜை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ இது எனக்கு என்ன பண்ணும்னா, it is going to be creating me a file which is going to be in tar format. அப்போ எனக்கு டார் அப்படின்ற ஃபார்மேட்டில் டார்ன்ற ஃபார்மேட்டில் எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சேவ்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நம்மளும் என்ன பண்ணுவோம், டாக்கர் சேவ்ன்ற கமாண்டை ரன் பண்ணுவோம். ஸோ அப்போ டாக்கர் சேவ் -o which stands for அவுட்புட். எனக்கு என்னோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் எனக்கு என்ன பண்ணுனா, நீ ஒரு பேர் மை இமேஜ் பேக்கப் .tar அப்படின்னு நான் சொல்கிறேன். கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் மை இமேஜ் பேக்கப் .tarன்ற பேரில் எனக்கு ஒரு பேக்கப் எடு. அந்த எந்த இமேஜை பேக்கப் எடுனா மை இமேஜ் :version 1 இந்த டேக்ல இருக்கிற இமேஜை நீ என்ன பண்ணிருனா ஒரு டார் ஃபைலாக எனக்கு சேவ் பண்ணி வச்சிரு. இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு இட் இஸ் ப்ராசஸ் பண்ணி அந்த 210 MB ஃபைலை எனக்கு என்னன்னா ஒரு டார் ஃபார்மேட்டை எனக்கு என்ன பண்ணிடுனா எனக்கு கிரியேட் பண்ணிவிடும். இப்போ நான் எல்எஸ் கமாண்டை கொடுத்தா நீங்களே பாருங்க மை இமேஜ் பேக்கப் .tar அப்படின்ற ஃபார்மேட்டில் ls-h. ஸோ எனக்கு என்னன்னா 206 MB அதில் எனக்கு என்ன வருதுன்னா எனக்கு மை இமேஜ் பேக்கப் .tarன்னு சொல்லிட்டு ஒரு டார் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டார் ஃபைல் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு என்னன்னா ஒரு லைனக்ஸ் சர்வர் டு இன்னொரு லைனக்ஸ் சர்வர் நீங்கள் ஏதாவது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் அ கமாண்ட் விச் இஸ் கால்ட் அஸ் SCP அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குங்க. ஸோ SCPன்ற கமாண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட இமேஜ் அப்புறம் உங்களோட டெஸ்டினேஷன் சர்வரோட டீட்டெயில்ஸ் IP அட்ரஸ், யூசர் நேம் அண்ட் ப்ரைவேட் கீ ஏதாவது கொடுக்கணும்னா அந்த ப்ரைவேட் கீ கொடுத்துட்டு உங்களோட பாத் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ நம்மக்கிட்ட எந்த விதமான இன்னொரு சர்வரும் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், SCP கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லினக்ஸில் அந்த கமாண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டு அதோட சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூசரு IP அட்ரஸு :path இதை வச்சு தான் நீங்கள் சோர்ஸோ டெஸ்டினேஷனோ நீங்கள் கொடுப்பீங்க. இது மூலியமாக வாட் யூ கேன் டூ இஸ், ஸோ SCP உங்கள் ஃபைல் நேமு, EC2 யூசர் @IP அட்ரஸ் எந்த பாத் இதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்க. இப்போ இதுவே உங்ககிட்ட ப்ரைவேட் கீலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் கீயோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், விச் இஸ் -i பாஸ் பண்ணி ப்ரைவேட் கீயோட லொக்கேஷன் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ இங்கே வருது -i ப்ரைவேட் கீ நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா வரும். இதை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு டாஸ்க்காக தரேன். இப்போ நம்ம டார் ஃபைலை கிரியேட் பண்ணிட்டோம். இந்த டார் ஃபைலை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இன்னொரு ஒரு EC2 மெஷின் Amazon லைனக்ஸோ இல்லை உபுண்டுலையோ லான்ச் பண்ணிடுங்க. லான்ச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த டார் ஃபைலை SCP கமாண்ட் மூலியமாக உங்களோட இந்த டாக்கர் மெஷின்லேருந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற புது மெஷினுக்கு SCP பண்ணணும். இப்போ SCP கமாண்ட் எப்படி ரன் பண்ணுறதுன்றதை கற்றுக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த டார் ஃபைல் என்ன போயிடும், அந்த இன்னொரு மெஷினுக்கு போயிடும். அப்போ அங்கேருந்து நான் எப்படி இதை நான் மறுபடியும் இந்த டாரை இமேஜாக மாற்றுவேன், அப்போ அதுக்கான கமாண்ட் என்னது? ஸோ அதுக்கான அடுத்த கமாண்ட் தான் நம்ம கற்றுக்க போகிறது லோடு அப்படின்னு ஒரு கமாண்டுங்க. இந்த லோடுன்ற கமாண்ட் நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா, நீங்கள் இந்த டார் ஃபைலை திருப்பி எனக்கு நான் என்ன இமேஜாக வச்சுருந்தேனோ அந்த இமேஜாக அப்படியே எனக்கு மறுபடியும் கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அப்போ அதுக்கு நம்ம லோடுன்ற கமாண்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அது ஒரு எக்ஸாம்பிளாகவே காமிக்கிறேன். ஸோ எப்படி நம்ம ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிப்போம். டாக்கர் ps-a டாக்கர் rm-f என்னோட 3bன்ற கண்டெய்னரு 88ன்ற கண்டெய்னர். நீங்கள் ஃபுல்லாக கண்டெய்னர் ஐடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. முதல் 2 லெட்டர் கொடுத்தாலே போதும், 1 லெட்டர் கொடுத்தாலே போதும் தான். சம்டைம்ஸ் 2 கண்டெய்னர் ஐடி ஒரே லெட்டரில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்போ கன்ஃபியூஸ் ஆகும்ல, அதனால ஒரு 2-3 லெட்டர் கொடுத்துட்டிங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டெய்னர் ஐடி எடுத்துக்கும். டாக்கர் rm-f 3b88 இந்த 2 கண்டெய்னரையும் தூக்கிடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ எனக்கு 2மே டெலீட்டட். அண்ட் டாக்கர் இமேஜஸில் போயிட்டு இந்த 2 இமேஜும் நான் டெலீட் பண்ணிடுறேன். டாக்கர் rmi என்னோட இந்த இமேஜ் அண்ட் இந்த இமேஜ் கொடுத்தனா 2 இமேஜும் டெலீட் ஆயிரும். சக்ஸஸ்ஃபுல்லாக 2மே டெலீட் ஆகிட்டான். இப்போ ஸ்க்ரீன் கிளியர். டாக்கர் இமேஜஸ்ன்னு நான் கொடுக்குறேன், நீங்களே பார்க்கலாம் எதுவுமே இருக்காது. கண்டெய்னரும் கொடுக்குறேன், எதுவுமே கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு பேக்கப் இருக்குது. ஸோ மை இமேஜ் பேக்கப் .tarன்னு சொல்லிட்டு என்கிட்ட என்ன இருக்குன்னா ஐ ஹாவ் அ பேக்கப் ஃபைல். இந்த பேக்கப் ஃபைலை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்னோட இமேஜை மறுபடியும் கொண்டு வர போகிறேன். ஏன்னா இமேஜஸில் எந்த விதமான இமேஜும் இல்லை. அப்போ நான் எப்படி கொண்டு வரது, டாக்கர் லோட் அப்படின்னு ஒரு கமாண்டுங்க. இந்த லோடுன்னு கொடுத்து -i இன்புட் என்ன ஃபைலை இன்புட்டாக கொடுக்குறேன்னா மை இமேஜ் பேக்கப் .tar கரண்ட் டைரக்டரியிலே இருக்குது, அதை எடுத்துக்கோ. இப்போ நான் கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த பேக்கப் ஃபைலை வச்சு லோடட் இமேஜ் மை இமேஜ் version 1. அப்போ நான் டாக்கர் இமேஜஸ்ன்னு நான் கொடுத்தேன்னா
இதுக்கு மேலே எனக்கு அப்படி ஒரு எந்த இமேஜும் இல்லைன்னு வருது. நான் இந்த பேக்கப் வச்சிருக்கிறனால எனக்கு அந்த பேக்கப்பை வச்சு நான் இமேஜை நான் மறுபடியும் கொண்டு வந்துட்டேங்க. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் என்னோட இமேஜை நான் திருப்பி கொண்டு வந்தாச்சு. அப்போ நம்ம சேவ் லோடு வித்தவுட் இன்டர்நெட், விச் இஸ் இன்டர்நெட்னா என்னன்னா, நம்மக்கிட்ட டாக்கர் ஹப்புன்ற ஒரு டாபிக் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ இங்கே உங்ககிட்ட உங்களோட 2 EC2 மிஷினும் ஒரே VPCக்குள்ளே தான் இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற அந்த இமேஜை டாக்கர் ஹப்புக்கு அமிச்சு டாக்கர் ஹப்லேருந்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதில் லோக்கல்லே நான் 2மே பக்கத்தில் தானே இருக்காங்க, அப்போ நான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? இல்லை உங்கள் மெஷினில் இந்த டார் ஃபைல் இருந்தால் பென்ட்ரைவை போட்டு காப்பி பண்ணி கூட நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி சுற்றி வளைச்சி இமேஜுக்கு புஷ் பண்ணி புல் பண்ணுறதுக்கு பதில். ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்டாக என்னன்னா செக்யூர் காப்பி பென்ட்ரைவ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. SCP கமாண்ட் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லைனா 99% ஆஃப் த டைமு டாக்கர் ஹப்புக்கோ இல்லை அமேசானில் ECRன்ற ஒரு டூல், நம்ம இந்த டாக்கர் கியூபர்நெட்டிஸ்ன்ற சீரீஸ்லாம் பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அமேசான் அதில் போயிட்டு ECR, KMS, ECS இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் நம்ம படிப்போம். ஸோ அப்போ அந்த சீரீஸை நான் மறுபடியும் அங்கே போய் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ நம்ம ஃபார் நவ் உங்களுக்கு டாஸ்க்காக நான் என்ன கொடுக்குறேன்னா, டார் ஃபைலை கிரியேட் பண்ணுங்கள், ஒரு டம்மியாக ஒரு இன்னொரு EC2 மிஷின் கிரியேட் பண்ணுங்கள், SCP கமாண்டை கற்றுக்கோங்க, டாரை இந்த ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷின் அமிச்சிட்டு அமிச்ச உடனேயே அந்த 2வது மிஷின்லேயும் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த டார் ஃபைலை வச்சு 2வதாக கிரியேட் பண்ண இமேஜில் இந்த இமேஜை லோடு பண்ணிடணும். இதுதான் நீங்கள் பண்ண போகிற டாஸ்க்கு. இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஷின், ஃபேமஸான கொஷின் உங்களோட. ஏன்னா டாக்கர் ஹப்புக்கு புஷ் பண்ணுறதுக்கு பதில் நான் லோக்கலாக என்னோட இமேஜை ஷேர் பண்ணணும்னா நான் ஹவு கேன் ஐ டூ தட் அப்படின்ற போது இந்த சேவ் அண்ட் லோடுன்ற கமாண்டு வித் சின்டாக்ஸோட, ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரின்ற கமாண்ட் போடும்போது நான் இங்கே லோடில் -iன்னு பாஸ் பண்ணேன், சேவில் -oன்னு பாஸ் பண்ணேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சின்டாக்ஸோட தான் இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஓகே, ஸோ நம்ம ஒரு மெத்தடை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ 2வது மெத்தட்னா என்னென்னா, டாக்கர் ஹப்பில் நான் எப்படி புஷ் பண்ணுறது. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி நான் டாக்கர் ஹப்பில் லாகின் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குன்னா, நான் ஐஆம் மித்ரன் அப்படின்ற அக்கௌண்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஆல்ரெடி லாகின்ல தான் இருக்கேன். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட இமேஜை நான் புஷ் பண்ண போகிறேன். அதுதான் என்னோட 2வது மெத்தட், விச் இஸ் வித் இன்டர்நெட்டு வியா டாக்கர் ஹப்பு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஐ புட் டாக்கர் ஹப்பு, இதுக்கு தான் நான் புஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இங்கே முதல்ல நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டு புல்லுன்ற கமாண்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ இவன் தான் டாக்கர் ஹப்பு. ஸோ நம்ம இதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன், இவனை எடுத்துக்கிறேன், இவனை நான் இங்கே இடத்துல வச்சிடறேன். ஓகே, ஸோ இங்கே டாக்கர் ஹப்புன்னு எழுதுறதே வேஸ்ட்டு தான், பட் ஓகே இட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போது நம்ம புஷ்ன்ற ஒரு கமாண்டை நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ புஷ்ன்ற கமாண்டு, ஆனால் அந்த புஷ்ன்ற கமாண்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு கமாண்டை ரன் பண்ணுவோம். அதை நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட இந்த இமேஜை மை இமேஜ் விஷன் 1 நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட டாக்கர் ஹப்புக்கு நான் புஷ் பண்ண போகிறேன். அப்போ இது இன்டர்நெட், ஆன்லைன் இன்டர்நெட் இருந்தால் தான் இந்த கமாண்டே ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு ஹப்புக்கு நம்ம புஷ் பண்ணுறோம். அங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், புல்லுன்ற கமாண்டை யூஸ் பண்ணி திருப்பி நம்மளோட லோக்கலுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ புல் அப்படின்ற ஒரு கமாண்டு நம்ம முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணது, அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மறுபடியும் நான் ரன் பண்ணிக்கிறேன். புல்லுன்ற கமாண்ட் மூலியமாக நான் என்ன பண்ணலாம்னா, என்னோட இமேஜை ஐ கேன் பிரிங் இட் பேக் டு மை மெஷின். இதோட நம்மளோட ஃப்ளோன்றது முடியுது. அப்போ இங்கே நம்ம எப்படி டாக்கர் ஹப்புக்கு புஷ் பண்ணுறது, இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ அப்போ டாக்கர் ஹப்புக்கு நம்ம புஷ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த இமேஜை புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேக் பண்ணுங்க. ஸோ டேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, டேக்ன்றது என்னென்னா, இந்த இமேஜுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர் வைக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாக்கர் இமேஜஸ்ன்னு கொடுத்தேன்னா நீங்களே பார்க்கலாம், என்கிட்ட மை இமேஜ் வெர்ஷன் 1ன்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு ஒரு இமேஜ் இருக்குது, ஒரு டேக் இருக்குது. ஓகே, பட் ஆனால் இந்த இமேஜை நம்ம மை இமேஜ்னு வச்சா ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட கமாண்ட் என்னென்னா டாக்கரு புஷ் மை இமேஜ் /v1 :v1. இப்போ நான் கொடுத்தேன்னா புஷ் ஆகும். ஆனால் எங்கே புஷ் ஆகும், உங்ககிட்ட ஒரு டாக்கர் ஹப் இருக்குது, என்கிட்ட ஒரு டாக்கர் ஹப் அக்கௌண்ட் இருக்குது. உலகத்தில் இருக்கிற நார்மலாக யாரெல்லாம் டாக்கர் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு டாக்கர் ஹப் அக்கௌண்ட் இருக்கும். அப்போது உங்கள் எல்லாருக்கிட்டையுமே டாக்கர் ஹப் அக்கௌண்ட் இருக்கும்போது எந்த அக்கௌண்ட்டுக்கு புஷ் ஆகும், அப்போ அந்த அக்கௌண்ட்டோட இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம
இந்த இமேஜை டேக் பண்ண போகிறோங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாக்கர் டேகு, என்னோட இமேஜ் என்னன்னா மை இமேஜ் :v1. இந்த இமேஜுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு பேர் வைக்கிறேன். அந்த பேரை நீங்கள் எப்படி வைக்கணும்னா அதோட சின்டெக்ஸே எப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டோட யூசர் நேம் இங்கே என்ன இருக்குது, ஐ ஆம் மித்ரனா, அப்போ அதை கொடுங்க. அப்போ ஐ ஆம் மித்ரன் ஸ்லாஷ், அப்புறம் உங்களோட இமேஜோட பேர் என்ன, நீங்கள் என்ன வேணால் இப்போ புதுசாக கூட பேர் வச்சுக்கலாம். என்னன்னா நான் நியூ இமேஜ் கோலன் இவனுக்கு என்ன டேக் கொடுக்க போறீங்கன்னா v1ன்ற டேக் கொடுக்குறேன். இப்போ நான் இதை என்டர் அடிச்சேன்னா இப்போ டாக்கர் இமேஜஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 210 MB 210 MBன்னு சொல்லிட்டு 2 இமேஜ்ன்னு நினைப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக இல்லை, ஒரே இமேஜ் தான். நான் 2 பேரோட ஐடியும் ஒன்று தான். அப்போ 2 பேருமே ஒரே இமேஜ் தான். ஸோ அப்போ ஒரே பர்சன் தான், 2 தனித்தனி பர்சன் கிடையாது. அந்த 210 MBன்றது ஒரு வாட்டி தான் அந்த ஸ்டோரேஜ் பிடிச்சிருக்கு. ஆனால் அவருக்கு நம்ம 2 பேர் வச்சிருக்கோம். முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பேர் வச்சேன்னா மை இமேஜ்ன்ற பேரை வச்சேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பேரை நான் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பேர் கொடுக்குறேன். ஆனால் அந்த பேரோட நேமிங் கன்வென்ஷனே எப்படி வரணும் அப்படின்னா, முதல்ல உங்கள் டாக்கர் ஹப்போட அக்கௌண்ட் யூசர் நேம் முதல்ல வரணும். இப்போ நீங்கள் இப்போ சந்தோஷ், வினோத், கார்த்திக் அந்த மாதிரி நீங்கள் பேர் ஏதாவது நீங்கள் நேம் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பேரை கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு உங்களோட இமேஜ் என்ன இமேஜ் பேர் வேணுமோ, நீங்கள் இருக்கிற பழைய இமேஜ் மை இமேஜ்னு வச்சாலும் சரி, இல்லை நியூ இமேஜ், ஓல்டு இமேஜ், இல்லை அப்பாச்சி இமேஜ், வெப் சர்வர் இமேஜ்னு ஏதோ ஒரு நேம் நீங்கள் ஒரு பேர் வச்சுக்கிட்டு கோலன் என்ன டேக் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். லேட்டஸ்ட்டுன்னு கொடுங்க, இல்லை v3, v4, இல்லை v1.0 இந்த மாதிரி உங்களோட சாய்ஸ். ஆனால் இதுதான் உங்களோட சின்டாக்ஸுங்க. கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டோட நேம் ஸ்லாஷ் உங்கள் இமேஜ் நேம் கோலன் டேக், இந்த சின்டாக்ஸில் தான் நம்மளுக்கு இருக்கணும். அக்கௌண்ட் நேமு ஸ்லாஷ் இமேஜ் நேமு கோலன்னு டேக், இந்த ஃபார்மேட்டில் உங்களோட இமேஜை டேக் பண்ணிடணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா டாக்கர் புஷ்ன்ற கமாண்டை நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், டாக்கர் புஷ் ஐ ஆம் மித்ரன் ஸ்லாஷ் நியூ இமேஜ் கோலன் v1, இந்த இமேஜை எனக்கு புஷ் பண்ணு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்த புஷ் கமாண்டில் என்ன வந்துருச்சு, எந்த அக்கௌண்ட்டுக்கு புஷ் பண்ணுறீங்கிற இன்ஃபர்மேஷன் அங்கே வந்துருச்சு. ஏன்னா யூசர் நேம் உள்ளே இருக்கு. இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா புஷிங் டு ரெபாசிட்டரி புஷ் பண்ணுவான். ஆனால் எனக்கு என்ன வந்துருச்சு, ரெக்வஸ்டட் ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ் டினைடு. ஏன், இப்போ நீங்களும் இதே கமாண்டை ரன் பண்ணலாம். டாக்கர் புஷ் என்னோட அக்கௌண்ட், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னோட அக்கௌண்ட்டோட நேமு ஐ ஆம் மித்ரன் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்களும் இப்படி ஐ ஆம் மித்ரன் டேக் பண்ணி ஸ்லாஷ் இமேஜ் கொடுத்து புஷ் பண்ணிங்கன்னா புஷ் ஆயிருமா? அப்போ நீங்கள் ஒரு ஆன்லைன் ரெபாசிட்டரி அப்படி புஷ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஆத்தென்டிகேஷன் ஒன்று வேணும். ஏன்னா நான் இந்த மெஷினில் இருந்து டாக்கர் ஹப்புக்கு புஷ் பண்ணுறேன். அப்போ நான் எப்படி பர்மிஷன் வேணும்ல என்னோட அக்கௌண்ட்டுக்கு புஷ் பண்ணுறதுக்கு. அப்போ டாக்கர் லாகின்னு ஒரு கமாண்ட் இருக்குங்க. இந்த கமாண்டை ரன் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட ஒன் டைம் டிஃபைன் அப்ளிகேஷன் கோடு வெப் பேஸ்டு லாகின், இப்போ இதெல்லாமே புதுசாக தான் இருக்குது. டு சைன் இன் வித் கிரெடென்ஷியல்ஸ் அந்த கமாண்ட் லைன் யூஸ் டாக்கர் லாகின் ஐ நியூ யூசர் நேம் யுவர் ஒன் டைம் டிவைஸ் கன்ஃபர்மேஷன் இஸ் டு என்டர் ஓப்பன் யுவர் ப்ரௌசர் அண்ட் சப்மிட் யுவர் டிவைஸ் கோட். நைஸ். ஸோ இப்போ இதுவே புதுசு தான். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ட்ரைவிங் திஸ். ஒன் டைம் டிவைஸ் கோடுன்றது இவன் பேஸ்ட் கண்டினியூ. ப்ளீஸ் கன்ஃபார்ம் திஸ் டாக்கர் CLI கரெக்டு தான், கன்ஃபார்ம். ப்ராஜெக்ஷன் ஆல் செட்டு, வெயிட்டிங் ஃபார் ஆத்தென்டிகேஷன் இன் ப்ரௌசர், டிவைஸ் இஸ் நாட் கனெக்டட், லாகின் சக்சீட். சூப்பர், பரவாயில்லையே. நான் டாக்கர் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் திஸ் இஸ் அ நியூ அப்டேட் விச் தே டிட். இதுக்கு முன்னாடி நானும் இதை பார்த்ததில்லை. நார்மலாக டாக்கர் லாகின்ன்ற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்தோன்னா அது லாகின் ஆயிரும். பட் ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ பெட்டர் தான். இப்போ எனக்கு சக்ஸஸாக லாகின் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் டாக்கர் புஷ் அப்படின்ற கமாண்டை கொடுத்து இந்த கமாண்டை கொடுத்தேன்னா எனக்கு ஐ ஆம் மித்ரன் அதில் நியூ இமேஜ்ன்றதில் எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாருங்கள் என்னோட இன்டர்நெட் ஸ்பீட் பிரகாரம் எனக்கு இப்போ அப்லோட் ஆகுறான். ஸோ இப்போ புஷ் ஆயிடுச்சு. புஷ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படியோ ஒரு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வரணும். எஸ், இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அப்போ இங்கே டாக்கர் ஹப்பில் போயிட்டு இப்போ ரெபாசிட்டரிஸ்ன்ற டேப்ல தான் இருக்கேன், எதுவுமே கிடையாது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இப்போ நீங்களே பார்க்கலாம், ரெபாசிட்டரிஸில் எனக்கு லெஸ் தென் அ மினிட் அகோ பப்ளிக்காக இருக்கிறது ஐ ஆம் மித்ரன் ஸ்லாஷ் நியூ இமேஜ். இதை நான் கிளிக் பண்ணாலே டேக் v1 அப்படின்னு ஒன்று இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். v1ன்ற பேரில் நான் ஒரு டேக் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் புஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே வருதுங்க. சூப்பர். அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நான்
டாக்கர் புஷ்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணி நான் டாக்கர் ஹப்புக்கு நான் புஷ் பண்ணிட்டேன். ஆனால் அந்த புஷ் கமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு முன்னாடி டேக் கமாண்ட் பண்ணணும். அந்த டேக் கமாண்ட் கூடவே லாகின்ன்ற கமாண்டும் நமக்குள்ள வருது. ஸோ அப்போ லாகின்ன்ற ஒரு கமாண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சு, டாக்கர் ஹப்புக்கு நான் புஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ என்னோட இமேஜ் நான் லோக்கல்ல இருந்து நான் என்ன பண்ணிக்கலாம், delete பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் கிளியர், டாக்கர் இமேஜஸ், டாக்கர் RMI இமேஜ், நம்மளோட ஏன்னா இப்போ 2 டேக் இருக்கனால இமேஜ் ஐடி கொடுத்தா போகாது. 2 பேரையும் தனித்தனியாக கொடுக்குறேன். ஒருத்தன் அன்டேக் ஆகிட்டான், இன்னொருத்தன் delete ஆகிட்டான். இப்போ நான் டாக்கர் PS-Aன்னு கொடுத்தா எதுவுமே கிடையாது. பட் ஆனால் நான் பத்திரமா எங்கே வச்சுட்டேன், டாக்கர் ஹப்ல நான் வச்சிருக்கேங்க. அப்போ நான் இப்போ என்ன பண்ணலாம்னா டாக்கர் புல் இந்த கமாண்டை நீங்களும் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கும் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ டாக்கர் புல்லு ஏன்னா நான் வச்சிருக்கிறது ஆன்லைனில், அண்ட் இந்த ஆன்லைனில் இருக்கிறதும் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட்லி பப்ளிக்கு. அப்போ யார் வேணால் இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டாக்கரில் இப்போ என்னோட ரெபாசிட்டரி நான் போனீங்கனாலே ஓகே. ஸோ அப்போ IamMithran/new image :v1 இல்லை நான் 2 லைன் தனித்தனியாக போயிடுச்சு, சாரி. டாக்கர் புல் IamMithran/new image :v1 கொடுத்தனா நெட்ல இருந்து என்னோட ரெபாசிட்டரியில் கடியில் இருக்கிற இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எனக்கு என்ன ஆகும்னா டாக்கர் இமேஜஸ்ன்னு கொடுத்தனா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு புது இமேஜ் எனக்கு நான் முதல்ல delete பண்ணிட்டேன். delete பண்ணனால எனக்கு எந்த விதமான PS கமாண்ட் ரன் பண்ணியிருக்கேன், நான் இமேஜஸ் கமாண்ட் ரன் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ எனக்கு எந்த விதமான இமேஜுமே இல்லை, ஏன்னா நான் RMI கமாண்டை கொடுத்து நான் delete பண்ணிட்டேன். எனக்கு இங்கே டெலீட்டடுன்ற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. இப்போ நான் டாக்கர் ஹப்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோடும் பண்ணிட்டேன். இதே கமாண்டை நீங்களும் ரன் பண்ணலாம். நான் என்னோட ரெபாசிட்டரியில் வச்சிருக்கிற இமேஜை நீங்கள் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட முதல் செக்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்ன செக்மெண்ட்னா இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்த கமாண்ட்ஸே தான், ஆனால் ஒரு கண்டெய்னர் எப்படி இமேஜாக மாற்றுறது, அந்த இமேஜ் எப்படி எப்படிலாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம் டு அனதர் பர்சன் வித்தவுட் இன்டர்நெட் அண்ட் வித் இன்டர்நெட்டு. இல்லை நம்ம சில எக்ஸ்ட்ரா கமாண்ட்ஸ் சேவு, லோடு, புல்லு, டேகு, லாகின்னு, புஷ்ஷு, கமிட், புல் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் இந்த எக்ஸ்ட்ரா கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த லாஸ்ட்டு ஒரு 30 இல்லை 40 மினிட்ஸ் செக்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம இன்னும் சில கமாண்ட்ஸ் என்னென்னா நம்ம டாக்கர் ஆர்கிடெக்சரு, வால்யூம்ஸு அண்ட் பேசிக்ஸாக டாக்கர் ஃபைல் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம பார்ப்போம். இன்னும் அட்வான்ஸ்ட் டாக்கர் ஃபைல் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் டு நெக்ஸ்ட் செக்மெண்ட் விச் இஸ் டாக்கர் வால்யூம்ஸ்னா என்ன, ஏன்னா அது கூடவே டாக்கரோட ஆர்கிடெக்சர் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டாக்கருன்ற கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா டாக்கரில் ஒரு ஆர்கிடெக்சர்ன்னு இருக்குங்க. இது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். ஸோ அப்போ நம்மளும் என்ன பண்ணுவோம், டாக்கரோட ஆர்கிடெக்சரை அஃபீஷியல் டாக்கரோட வெப்சைட்டே ஓப்பன் பண்ணி அவங்க ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ நீங்கள் இங்கே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் டாக்கரோட ஆர்கிடெக்சர். இது அஃபீஷியல் டாக்கரோட டாக்குமெண்டேஷன்லேருந்து இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா 3 விஷயங்க. நீங்கள் இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம பேசி ஆகணும். என்னென்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கிளையண்ட் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் டாக்கர் கமாண்ட்ஸை ரன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, எந்த மெஷின்லேருந்து டாக்கர் கமாண்ட்ஸை ரன் பண்ணுறீங்களோ அதுதான் டாக்கர் கிளையண்ட். சம்டைம்ஸ் இப்போது உங்களோட ஒரு மெஷினில் டாக்கர் இன்ஸ்டால் ஆகிருக்கும், EC2 மெஷின் டாக்கர் இன்ஸ்டால் ஆகிருக்கு, வேறு இன்னொரு மெஷின்லேருந்து கூட இந்த கமாண்ட்ஸை பாஸ் பண்ணலாங்க. அதே மெஷினில் தான் இப்போ நான் இந்த இன்ஸ்டன்ஸில் இருந்து தான் புட்டி வழியாக நான் கனெக்ட் பண்ணிட்டு நான் டாக்கர் கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வேறு ஒரு மெஷின்லேருந்து கூட ரன் பண்ணலாம், இல்லை அதே மெஷின்லேருந்து கூட ரன் பண்ணலாம். இட் இஸ் பாசிபிள். ஸோ அப்போ இங்கே கிளையண்ட் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் ஒரு கமாண்ட் லைன் மூலியமாக வாட் யூர் ரன்னிங், நீங்கள் சில கமாண்ட்ஸாக ரன் பண்ணுறீங்க. அப்போ டாக்கர் ரன் அப்படின்னு ஒரு கமாண்டு, பில்டு, புல்லுன்னு, இது எல்லாருமே யார்கிட்ட பேசுவாங்கன்னா, எந்த மெஷினில் டாக்கர் இன்ஸ்டால் ஆகி இருக்கும் அந்த மெஷினில் டாக்கர் டீமான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். அவன் நீங்கள் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணாத டாக்கர் டீமான் உள்ளே வந்துடுவான். ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் இந்த API ரெக்வஸ்ட் இஸ் நத்திங் பட் புல், ரன், நம்மளுக்கு ஸ்டாப்பு, பாஸ், இந்த மாதிரி நம்ம கமாண்ட்ஸாக ரன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டாக்கர் டீமான் தான் அதை எல்லாத்தையும் லிசன் பண்ணுவான். லிசன் பண்ணி அந்த கமாண்ட் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு இமேஜை க்ரியேட் பண்ணுறதோ, கண்டெய்னரை க்ரியேட் பண்ணுறதோ, நெக்ஸ்ட்டு அந்த கண்டெய்னரை நீங்கள் ரெஜிஸ்ட்ரின்றது ஆன்லைனில் எங்கே இருக்குது அங்கேருந்து இந்த கண்டெய்னர் டவுன்லோட் பண்ணுறதோ, இது எல்லாமே இந்த டீமான் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தான்.
அப்போ ரெஜிஸ்ட்ரியில் நம்மளுக்கு இமேஜஸ் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டாக்கர் கூட ஏதாவது ஆட் ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பிளக்கின்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பிளக்கின்ஸ் எக்ஸ்டென்ஷன் எதாவது ஆட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே ரெஜிஸ்ட்ரியிலேருந்து எடுத்துக்கலாங்க. அப்போ இதுதான் உங்களோட டாக்கர் ஆர்கிடெக்சர். இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரியே இன்னொரு இன்டர்வியூ கொஷின் இருக்கு. டாக்கரோட லைஃப் சைக்கிள் சொல்லுங்க அப்படின்னு, விச் இஸ் நத்திங் பட் யுவர் கண்டெய்னர் லைஃப் சைக்கிள். ஸோ அப்போ நம்ம கண்டெய்னரோட லைஃப் சைக்கிள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மீனிங் அவன் என்னென்ன ஃபேஸஸுக்கெல்லாம் போக போகிறான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோங்க. ஸோ அப்போ இங்கே எனக்கு ஒரு இமேஜஸ் எல்லாமே இருக்குது. நான் என்னோட ஃபோட்டோவை என்ன பண்ணிக்கிறேன், நான் டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இல்லைனா இந்த ஒரு புது ஓப்பன் இமேஜ் இன் நியூ விண்டோ. தட்ஸ் குட். இப்போ நான் என்னோட ஃபோட்டோ கூட ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம டாக்கரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம CLI கமாண்ட்ஸை நம்ம ரன் பண்ணுவோம். அப்போ நம்ம ரன் பண்ணுற முதல் கமாண்ட் என்னன்னா டாக்கர் ரன்ன்ற கமாண்டை தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த ரன்ன்ற கமாண்டு இஸ் ஆக்சுவலி ஒரு ஷார்ட்கட். இட்ஸ் அ ஷார்ட்கட் ஃபார் கிரியேட் அண்ட் ஸ்டார்ட். அப்போ இங்கே இருக்கிற நீங்கள் 5 ஃபேஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவன் தான் நம்ம டாக்கரோட லைஃப் சைக்கிள். இந்த 5 ஃபேஸஸும் நீங்கள் சொல்லணும் கண்டெய்னர் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அப்போ முதல்ல உங்களோட கண்டெய்னர் நீங்கள் டாக்கர் கிரியேட்ன்ற கமாண்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும். ஆனால் அவன் ஸ்டார்ட்லாம் ஆக மாட்டான். அப்போ உங்களுக்கு டாக்கர் ஸ்டார்ட்னு ஒரு கமாண்ட் இருக்குங்க. அந்த ஸ்டார்ட்ன்ற கமாண்டை கொடுத்தா தான் உங்கள் கிரியேட் ஆகிருக்கிற கண்டெய்னர் அடுத்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கே போவான். அப்போ நம்ம சோஃபார் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டாக்கர் ரன்ன்ற கமாண்டை கொடுக்குறோம் பார்த்தீங்களா. அப்போ இட்ஸ் நத்திங் வித் அ காம்பினேஷன் ஆஃப் கிரியேட் அண்ட் ஸ்டார்ட். இது ரெண்டுத்தோட காம்போ தான் ரன்ன்ற கமாண்ட். அப்போ டேரெக்டாக நமக்கு ரன்னிங் ஃபேஸுக்கு வந்துடும். இப்போ ரன்னிங் ஃபேஸில் இருக்கிற கண்டெய்னரை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரெண்டாக நீங்கள் அதை ஹோல்டு பண்ணலாம், பாஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டாப் பண்ணலாம். சேம் மீனிங்ஸ் தான். அப்போ ஒன்று கண்டெய்னர் என்ன ஆகும்னா பாஸ்ன்ற ஸ்டேட்டுக்கு போகும். அதுக்கு டாக்கர் பாஸு, டாக்கர் அன்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கமாண்ட் இருக்கு. அண்ட் அதே ரன்னிங் ஸ்டேட்டை நீங்கள் ஸ்டாப்பும் பண்ணலாம். ஸோ அப்போ எக்ஸிட்டட் அப்படின்றது ஸ்டாப்பு, திருப்பி அதை நீங்கள் ஸ்டார்ட்ன்ற கமாண்டை கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட்டும் பண்ணலாம். அப்போ பாஸுக்கும் ஸ்டாப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? சேம் நீங்கள் ஒரு வீடியோ பிளேயரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் VLC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பிளேயர் நான் வச்சுருக்கேன். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஏதோ ஒரு வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன் மீடியா பிளேயரில். அதிலே பாஸ்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பாஸ்ன்ற பட்டனுக்கும் நீங்கள் அந்த VLC மீடியா பிளேயரை ஸ்டாப் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ இப்போது பாஸ்ன்றதுக்கு நத்திங் பட் நீங்கள் ஒரு கண்டெய்னரை பாஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கண்டெய்னரை ரன் பண்ணுறதுக்கு சில CPU மெமரின்றது தேவைப்படுங்க. அதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே நம்ம டாக்கர் ஸ்டாட்ஸ் அப்படின்ற கமாண்டு டாப்ன்ற கமாண்ட் மூலியமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா என்னென்னலாம் ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ டாக்கர் ஸ்டாட்ஸ் அப்படின்ற கமாண்ட் என்ன பண்ணும், நம்மளுக்கு எவ்வளோ CPU மெமரி, நெட்வொர்க்கு, டிஸ்க்கு, இந்த 4 இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ பாஸ்ன்ற கமாண்ட் என்ன பண்ணும்னா அந்த CPU மெமரி எல்லாமே ஃப்ரீ அப்லாம் பண்ணாது. இவர் பாஸ் தான் பண்ணி வச்சிருக்காரு, திருப்பி உடனே அன்பாஸ் பண்ணிடுவாரு, திருப்பி ரன்னிங் ஃபேஸுக்கு நான் போகணும். அதனால ஒரு கண்டெய்னரை ரன் பண்ணுறதுக்கு தேவையான CPU அண்ட் மெமரின்றது ஹார்ட்வேர்லேருந்து என்ன பண்ணால் டாக்கர் அதை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் என்னோட மெஷினில் நான் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணேன்னா நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் ஷோ யூ த நம்பர் ஆஃப் ப்ராசஸஸ் ரன்னிங். இந்த ஒவ்வொரு ப்ராசஸ் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு லெவல் ஆஃப் CPU 0.1% ஆஃப் CPU அண்ட் 543 MB ஆஃப் மெமரி என்ன பண்ணியிருக்குன்னா அது ரிசர்வ் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. ஸோ அவன் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ ஃபார் ஹிம் டு ரன். இப்போ நான் இதை பாஸே பண்ணாலும் இந்த மெமரி இன்னும் அவன் பிடிச்சுதாங்க வச்சிருப்பான், விட்டுற மாட்டான். ஏன்னா டக்குன்னு அன்பாஸ் பண்ணிட்டா உடனே அந்த மெமரி நான் யூஸ் பண்ணி நான் ரன் பண்ணணும். ஆனால் இதுவே ஸ்டாப்ன்ற கமாண்ட் ரன் பண்ணிங்கன்னா அவன் ஆஃப் ஆயிட்ட மாதிரி, மீனிங் அதுக்கு அந்த கண்டெய்னருக்கு ரிசர்வ் ஆனப்பட்ட மெமரியும் CPU என்ன ஆயிரும்னா ஃப்ரீ அப் ஆயிரும். திருப்பி நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அந்த மெமரி CPUலாம் திருப்பி அலோகேட் ஆகி அந்த கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகணுங்க. அப்போ நீங்கள் ஒரு கண்டெய்னரை பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். ஸ்டாப்புக்கும் பாஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பாஸில் CPU மெமரி இன்னும் அலோகேட் ஆகி இருக்கும், ஸ்டாப்பில் அவன் ஃப்ரீ அப் ஆயிடுவான். அப்போ எது ஃபாஸ்ட்டாக ரீஸ்டார்ட் ஆகும்னா பாஸ்லேருந்து ரன்னிங்க்கு டக்குன்னு வந்துடும், ஸ்டாப்லேருந்து ரன்னிங் வரதுக்கு விச் இஸ் எக்ஸிட்டர்லேருந்து ரன்னிங் வரதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஃபேமஸான கொஷின், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரன்னிங் இருக்கான், அதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபைனல் ஸ்டேட்டை delete பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம RM அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணி we can delete it. So this is one of the famous ஆன container life cycle in Docker. இதே மாதிரியே நம்ம அடுத்து Kubernetes பார்க்கும்போது பாடோட லைஃப் சைக்கிள் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்க வேணாம், அது அன்னைக்கு வீடியோ. பட் நவ்
இது ரெண்டுமே ஃபேமஸான இன்டர்வியூ கொஸ்டின் சொல்கிறேன். கண்டெய்னர் லைஃப் சைக்கிளும் சரி, குபர்நெட்டிஸில் பாடோட லைஃப் சைக்கிளும் என்ன அப்படின்றது வெரி வெரி ஃபேமஸான இன்டர்வியூ கொஸ்டின். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு கண்டெய்னரோட ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நமக்கு என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் இருக்குது அண்ட் நம்ம என்னென்ன ஃபேஸஸ்க்குலாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, இதை ஜஸ்ட் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டாக்கரோட ஆர்கிடெக்சரும் கண்டெய்னரோட லைஃப் சைக்கிள் பற்றி நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம பேசியாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வால்யூம்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிக்கிறேன். டாக்கர் இமேஜஸ், டாக்கர் PS-A எந்த விதமான கண்டெய்னருமே கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்னா டாக்கர் ரன்னு -itd அண்ட் ஐஆம் மித்ரன்ற இமேஜோட v1 டேக்ல இருக்கிற இமேஜை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா -itd, இது ஒரு HTTP இமேஜ் தான். அப்போ -p எனக்கு 8080 மேப் பண்ணி விட்டுரு. ஸோ ஏன்னா நான் HTTP இமேஜுக்கு மேலே தான் என்ன பண்ணேன், இந்த விம்மு டப்ளிகேட்டுன்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நான் ரன் பண்ணேன். அப்போ ஆக்சுவலாக HTTP இமேஜ் தான், எக்ஸ்ட்ராவாக நம்மளோட பேக்கேஜஸ் உள்ளே இருக்கான் அண்ட் நம்ம ஓன் பேர் நம்ம வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இதை ரன் பண்ணனா எனக்கு ஒரு கண்டெய்னர் ரன் ஆயிருங்க. சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கண்டெய்னருக்குள்ளே போகிறோம். டாக்கர் exec -it கண்டெய்னரோட ஐடி bin bash. இப்போ நான் அதை கொடுத்தேன்னா நான் என்ன பண்ணலான்னா என்னோட கண்டெய்னருக்குள்ளே போகலாம். நான் கண்டெய்னருக்குள்ளே போயிட்டேன். இப்போ இங்கே கண்டெய்னர்ஸ் ஆர் எஃபிஃபர்மல், TPHEMERAL இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வாட்ஸ் அன் எஃபிஃபர்மல்? ஸோ இப்போ TPHEMERAL. ஸோ எஃபிஃபர்மல் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் லாஸ்டிங் ஆர் ஒன்லி யூஸ்ட் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அப்போ யூஸ் ஆகும், சம்டைம்ஸ் கண்டெய்னர் ரீஸ்டார்ட் ஆகும் அண்ட் உள்ளே இருக்கிற டேட்டா எல்லாம் என்ன ஆகும்னா டெலீட் ஆயிரும். ஸோ அப்போ எப்போ ரீஸ்டார்ட் ஆகுதோ அந்த சுச்சுவேஷனில் மை கண்டெய்னர்ஸ் ஆர் ரீஸ்டார்ட். அப்போ இந்த எஃபிஃபர்மல் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா இட் இஸ் அ ஷார்ட் லிவ்ட், கொஞ்ச நாள் தான் உருவாகும். கொஞ்ச நாள்னா என்னன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு வருஷம் ரன் பண்ணுறீங்கன்னா ஒரு வருஷமும் ஒரே கண்டெய்னரே ரன் ஆகிட்டு இருக்குமா? நோ, இட்ஸ் நாட் நெசசரி. அப்போ ஒரு 1 வீக் இல்லை 1.5 வீக்ஸ் அந்த கண்டெய்னர் ரீஸ்டார்ட் ஆகலாம், வேற ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகலாம். ஸோ அப்போ உள்ளே இருக்கிற டேட்டா எல்லாமே என்ன ஆகும், பை டிஃபால்ட் வாட் எவர் டேட்டா யூ ஆர் ஸ்டோரிங் இன்சைட் யுவர் கண்டெய்னர் வில் பி டெலீட்டட். அப்போது ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின் என்ன கேட்குறான் அப்படின்னா, நீங்கள் இப்போ கண்டெய்னருக்குள்ள இருக்கிற டேட்டாவை எப்படி பத்திரமா வச்சுப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நானும் இப்போ சிம்பிளாக என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ என்ன ஆகுனா என்கிட்ட நான் எங்கே இருக்கேன், நான் யூசர் லோக்கல் அப்பாச்சி 2ல இருக்கேன். இங்கே நான் சில ஃபோல்டர்லாம் கிரியேட் பண்ணுறேன். MKDAR நியூ ஃபோல்டர் 2, அப்புறம் CD நியூ ஃபோல்டர் 2, அதுக்குள்ளே டச்சு myfile.txt இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா சில ஃபைல்ஸ்லாம் நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்கிட்ட சில ஃபைல்ஸ்லாம் இருக்குது, சில டேட்டாலாம் இருக்குது. இப்போ நான் இந்த கண்டெய்னர் விட்டு வெளியில் வந்துட்டு இந்த கண்டெய்னர் டெலீட் பண்ணால் நான் கிரியேட் பண்ண ஃபோல்டர், நான் கிரியேட் பண்ண ஃபைல்ஸு எல்லாமே டெலீட் ஆயிருங்க. இதுதான் பை டிஃபால்ட்டாக நடக்கிற கான்செப்ட். இப்போ நான் டாக்கர் RM-F என்னோட கண்டெய்னரோட ஐடியை நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்து நான் என்டர் அடிச்சேன்னா டெலீட் ஆகிட்டான். இப்போ டாக்கர் PS-ன்ற கமாண்ட் கொடுத்தா உள்ளே எதுவுமே இருக்காது. இப்போ நான் இந்த இமேஜை வச்சு நான் ஒரு புதுசாக ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணேன்னா உள்ளே இருக்கிற அந்த இமேஜில் என்ன டேட்டா இருக்கோ அதுதான் வரும். அந்த கிரியேட் பண்ண ஃபோல்டரு, கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இருக்காதுங்க. அப்போ சம்டைம்ஸ் என்னோட அப்ளிகேஷன் என்ன பண்ணுன்னா லாக்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணும். என்னோட வெப்சைட்டை யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சஸ் லாக்ஸ், எரர் லாக்ஸ் இதெல்லாம் ஜென்ரேட் ஆகும். அப்போ இப்போ என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த லாகெல்லாம் பத்திரமா இருக்கணும். ஏன்னா கண்டெய்னர் டெலீட் ஆனால் லாக் டெலீட் ஆயிடுவான். அப்போ அதெல்லாம் பத்திரமா இருக்கணும். அப்போ என்னோட வால்யூம் ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி நான் இந்த டேட்டாவை பத்திரமா வைக்கிறது. அப்போ திஸ் இஸ் வேர் வி ஆர் கோயிங் டு லேர்ன் டாக்கர் வால்யூம்ஸ். அகெயின் ஒரு ஃபேமஸான டாபிக். ஸோ டாக்கர் வால்யூம்ஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ இப்போ நான் இந்த டயக்ராம் அகெயின் எடுத்துக்கிட்டாலுமே ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப். ஓகே, ஸோ இப்போ இந்த இமேஜ் நம்ம எடுத்துக்கிட்டாலே நீங்களே பார்க்கலாம், மொத்தமாக 3 டைப் ஆஃப் வால்யூம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று பேர் பைண்ட் மவுண்ட்டு, அப்புறம் டேரெக்டாக டாக்கர் வால்யூம்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அடுத்து டெம்பரரி மவுண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 யூஸ் பண்ண போகிறோம். இவங்க 3மே என்னென்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற வால்யூம்ன்ற செக்மெண்ட்டில் இருக்க கான்செப்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பைண்ட் மவுண்ட் அப்படின்றது என்ன, எல்லாமே ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டருங்க. இப்போ
நான் என்ன பண்றேன், இந்த கண்டெய்னருக்குள்ள நம்மளோட நம்மளோட HTML ஃபைல்ஸ்லாம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம கண்டெய்னருக்குள்ள HTML ஃபைல்ஸ்லாம் எங்க இருக்கான் அப்படின்னா, நம்ம அதுக்கு யூசர் லோக்கல் அப்பாச்சி டு htdocs எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனாலும் நான் ஒரு தடவை உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிடுறேன். பழைய ரன் கமாண்டே இருக்கும். அப்படியே நான் எடுத்தேன்னா ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிரும். திருப்பி எக்ஸிக்யூட் கமாண்டை கொடுத்து கண்டெய்னர் ஐடியை மட்டும் நான் மாத்துறேன். என்டர் அடிச்சேன்னா உள்ள போயிடுவான். இங்க ls கமாண்ட் கொடுத்துட்டு cd htdocs. இங்கே தான் என்ன இருக்கு, எனக்கு index.htmlன்ற ஃபைல் இருக்குங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ கண்டெய்னருக்குள்ள யூசர் லோக்கல் அப்பாச்சி டு htdocs DOCS இந்த பார்த்த ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸிட் பண்ணி வெளியில வந்துடுறேன். நான் கிரியேட் பண்ண கண்டெய்னரை டெலீட்டும் பண்ணிடுறேன். நம்ம புதுசாக ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு சில பேராமீட்டர் நான் புதுசாக பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இமேஜஸ் காமிக்கிறேன். ஒரு இமேஜ் தான் இருக்குது. பிஎஸ்ன்ற கமாண்டை காமிக்கிறேன். எந்த விதமான கண்டெய்னருமே கிடையாது. எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டோம். யூசர் லோக்கல் அப்பாச்சி டு htdocs இந்த பாத்தை நான் காமிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் எடுத்தேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டயக்ராம் பிரகாரம் ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்க போகிறது பைண்ட் மவுண்ட் அப்படின்னா என்ன. ஸோ பைண்ட் மவுண்ட் அப்படின்றது என்னன்னா, இப்போ நான் எங்கே இருக்கேன் கரண்ட்டாக, இப்போ நான் ரன் பண்ணுறது எல்லாமே என்னோட லோக்கல் இந்த EC2 மெஷினில் தான் இந்த கமாண்ட்ஸ் நான் ரன் பண்ணுறேன். இப்போ எங்கே இருக்குன்னா ரூட்ன்ற ஒரு ஃபோல்டரில் இருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், OPTன்ற ஒரு ஃபோல்டருக்கு மாற்றுறேங்க. இந்த OPT அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் நத்திங் பட் நம்ம எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் விண்டோஸில் ஏதாவது ஒரு ஃபைல் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, டவுன்லோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பீங்க. அதில் தான் போய் டவுன்லோட் ஆகும். அதே மாதிரியே நான் D டிரைவ்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இந்த D டிரைவில் தான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கேன். நான் எதாவது டவுன்லோட் பண்ணுறேன்னா அதுக்குன்னு தனியாக ஹேவ் அ செப்பரேட் ஃபோல்டர்ஸ். ஸோ அப்போ அதே மாதிரியே லைனக்ஸில் பொறுத்த வரைக்கும் OPTன்ற அப்படின்ற ஃபோல்டர் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆட்-ஆன்ஸ் இது எல்லாத்தையுமே OPTயில் வைப்பாங்க. இது மேண்டேட்டரி கிடையாது, இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். OPTன்ற ஃபோல்டருக்கான மீனிங்கே, அது ரெக்குவயர்மெண்ட்டே, எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பேக்கேஜஸ் எல்லாம் நீங்கள் வைக்கிறீங்கன்னா OPTயில் வச்சுக்கோங்கன்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், OPT அப்படின்னு பார்க்குறேன். இதில் ஏதாவது ஃபோல்டர் இருக்கா, இல்லை. நான் ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேங்க. ஃபோல்டர் பேர் என்னென்னா சும்மா www அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட், இதுதான் என்னோட பாத். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே புதுசாக நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேங்க. எக்கோ என்ன ஃபைல்னா, எக்கோ வெல்கம் டு லேர்ன் வித் மித்ரன் யூடியூப், யூ ஆர் வாட்சிங் டாக்கர் டு வீடியோ. இது இந்த லைனை நான் என்ன பண்ணுறேன், எக்கோ கமாண்டில் இதை அப்படியே நான் ஒரு index.html ஃபைலுக்கு நான் ரைட் பண்ணி விட்றேங்க. இப்போ எனக்கு ஒரு index.html ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே இந்த கண்டென்ட்டும் இருக்கும். இப்போ இது எல்லாமே நான் எதில் பண்ணியிருக்கேன்னா, என்னோட லோக்கல் மெஷினில் தான், என்னோட இந்த EC2 மெஷினில் தான் இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே நான் ரன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அடுத்து இப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிற கான்செப்ட் என்னென்னா, கன்சிடர் திஸ் இஸ் மை கண்டெய்னர். அந்த கண்டெய்னர்ன்றது இல்லை, கன்சிடர் திஸ் இஸ் மை EC2 மெஷின். ஃபஸ்ட்டு இது என்னோட EC2 மெஷின். கன்சிடர் திஸ் இஸ் மை EC2. இந்த EC2 மெஷினில் நான் என்ன பண்ண போகிறேன், நான் இப்போ ஒரு கண்டெய்னரில் லான்ச் பண்ண போகிறேன். ஸோ கன்சிடர் திஸ் இஸ் மை கண்டெய்னர். ஒவ்வொரு EC2 மெஷினுக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு வால்யூம்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணியிருப்பீங்க. தட் வால்யூம் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் யுவர் EBS வால்யூம். நம்ம எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு EBS வால்யூம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம வச்சுருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ என்னோட புட்டியில் என்னோட வால்யூமில் OPTWWவும் இங்கே என்ன பண்ணுறேன், OPTWW அப்படின்னு ஒரு ஃபோல்டர் பார்த்தையும், என்னோட கண்டெய்னருக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, அவன் கண்டெய்னருக்குள்ளே என்ன பார்த்து /user local apache 2 /htdocs இதுதான் என்னோட பாத். ஏன் இப்படி வரான்? ஓகே, ஸோ யூசர் லோக்கல் அப்பாச்சி டு htdocsன்றது என்னோட கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற பாத்துங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இவங்க ரெண்டு பேரையுமே நான் பைண்ட் பண்ண போகிறேன். இதுக்கு பேர் தான் பைண்ட் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, பைண்டு மவுண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ரெண்டு பாத் இருக்கு. ரெண்டு பாத் என்னன்னா, ஃபஸ்ட்டு நான் என்னோட லோக்கலில் இருக்கிற ஒரு பாத்தையும் கண்டெய்னர் இருக்கிற ஒரு பாத்தையும் நான் பைண்டு பண்ணுறேங்க.
ஸோ பைண்ட் என்னன்னா இவங்க 2 பேர்த்தையும் வால்யூம் கான்செப்ட்ல நான் பைண்ட் பண்றேன். அதான் நம்ம பார்க்குற முதல் டாபிக் விச் இஸ் பைண்ட் மவுண்ட்னா என்ன. உங்க கண்டெய்னரையும் உங்களோட ஃபைல் சிஸ்டம் விச் இஸ் யுவர் EBS வால்யூம் என்ன பண்றேன்னா ஏதோ ஒரு பாத்தை நான் பைண்ட் பண்றேன். அப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டாக்கர் கமாண்டா நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ஸ்க்ரீன் கிளியர், ஹோம் பாத்துக்கே போயிடுறேன். இப்போ நான் இருக்கிறது ரூட்டில், எந்த விதமான கண்டெய்னருமே கிடையாது. கமாண்டை பாருங்க, டாக்கர் ரன் -itd. இந்த itd என்ன நம்ம நெக்ஸ்ட் கற்றுப்போம். டாக்கர் ரன் -itd -p பப்ளிஷ். எனக்கு என்ன பண்ணு, 9000 போர்ட் நம்பரையும் 18 போர்ட் நம்பரையும் மேப் பண்ணிடு, விச் இஸ் ஹோஸ்ட் போர்ட் கோலன் கண்டெய்னர் என்ன போர்ட் நம்பர்ல ரன் ஆகுதுன்னா 18 போர்ட் நம்பர்ல ரன் ஆகுது. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டாக்கர் ரன் -p 9000:80 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்ட்ராவா -v நம்ம பாஸ் பண்றோம், விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வால்யூம். இதில் நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே என்ன பண்றோம், ஹோஸ்ட் கோலன் கண்டெய்னர். ஹோஸ்ட்னா என்னது, உங்களோட ஹோஸ்ட் EC2 மெஷினோட டேட்டா கொடுத்துட்டு அடுத்து கண்டெய்னர் டேட்டா கொடுங்க. அப்போ அதே தான் வால்யூம் இன்ஃபர்மேஷன்லையுமே ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட்ல என்ன பார்த்து OPT/WW. அப்போ நான் /OPT/WW கோலன் கண்டெய்னர்ல எந்த பார்த்து /user /local /apache2/htdocs. இதான் என்னோட பாத். ஸோ அப்போ இதை வச்சுட்டு நான் என்ன பண்றேன், என்னோட இமேஜ் பேர் என்னது, மை இமேஜ். நான் என்னோட இமேஜ் பேரை மறந்துட்டேன். ஒரு நோட் பேட்ல கூட நான் இப்போதைக்கு இந்த கமாண்டை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, டாக்கர் இமேஜஸ். ஓகே, IAM மித்ரன் நியூ இமேஜ்னு கொடுத்தனா. ஸோ ஓகே, மை பேட். இப்போ இந்த இதை மறுபடியும் ஏதோ காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட இமேஜ் பேரு IAM மித்ரன் நியூ இமேஜ் :v1. இப்போ நான் கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா, என்னோட இந்த டேக்ல இருக்க அந்த இமேஜை வச்சு எனக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆயிரும். இப்போ நான் டாக்கர் PS-a கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா எலகண்ட் லீக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல எனக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ தே ஆர் அப் அண்ட் ரன்னிங். இப்போ இங்க புதுசா நான் வால்யூம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், ஹோஸ்ட் பாத் கோலன் கண்டெய்னரோட பாத்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ இவங்க 2 பேருமே என்ன இருக்காங்கன்னா சிங்க்ரனைஸ் ஆயிட்டாங்க. சிங்க்ரனைஸ்ன்றதுக்கு மீனிங் என்னன்னா, இங்கே நான் என்ன டேட்டா மாத்தினாலும் இங்கே மாறும், அங்க என்ன டேட்டா மாறினாலும் இங்கே மாறும். இவங்க 2 பேருமே இப்போ சிங்க்ரனைசேஷன்ல இருக்காங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், 9000 போர்ட் நம்பர் இருக்கா, அதை போய் அவுட்புட் பார்ப்போம். இன்ஸ்டன்ஸோட IP அட்ரஸ் நான் எடுத்துக்கிறேன், பேஸ்ட் :9000 என்டர். பாருங்களேன், ஹலோ லேர்ன் வித் மித்ரன் யூடியூப், யூ ஆர் வாட்சிங் டாக்கர் 2 வீடியோன்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வருது. இதை நான் எங்க வச்சிருந்தேன்னா நான் என்னோட லோக்கல் மிஷின்ல வச்சிருக்கேங்க. அப்போ நான் என்ன பண்றேன், CD OPT/WWW நான் போறேன். இப்போ நான் இது ரன் பண்றது எல்லாமே என்னோட EC2 மிஷின்ல, கண்டெய்னருக்குள்ள நான் போகவே இல்லை. இப்போ இங்க நான் என்ன பண்றேன்னா எக்கோ ஆடிங் அ நியூ லைன், இல்லைனா subscribe subscribe to Learn with Mithran சேனல் கொடுத்துட்டு இதை நான் என்ன பண்றேன், அந்த index.html ஃபைல்ல எக்ஸ்ட்ரா ஒரு லைனா ஆட் பண்ணி விடுறேன். இப்போ என்னோட ஃபைல் கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லைன் ஆட் ஆயிருக்கு. அப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்களேன், subscribe to Learn with Mithran சேனல்னு வருது. சப்போ இங்கே என்னங்க அடுத்த லைனில் என்ன கொடுத்தீங்க, ஒரே லைனில் வருது. ஆக்சுவலாக இவன் வந்து HTML ஃபைல், நம்ம இங்கே HTML கண்டென்ட்லாம் எழுதவே இல்லை, நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஃபைல் மாதிரி தான் எழுதிக்கிட்டு இருக்கோம். HTMLக்கு HTML ஃபார்மேட்லாம் இருக்குது, H1 டேகு அந்த மாதிரி, அதெல்லாம் பண்ணாதான் நீங்கள் உங்களுக்கு என்ன ஆகும்னா இட் வில் கம் இன் தட் ஃபைல் ஃபார்மேட். அப்போ நான் இப்போ ரன் பண்ணுறது எல்லாமே என்னோட லோக்கல் மிஷினில் தான் ரன் பண்ணுறேன். ஆனால் அவன் என்ன இருக்கான், என்னோட டாக்கர் கண்டெய்னரோட சிங்க்ரனைஸ் ஆயிருக்கான். அப்போ நான் என்னோட EC2 மிஷினில் இந்த ஃபைலை நான் எதாவது மாடிஃபை பண்ணேன்னா அவன் கண்டெய்னருக்குள்ளேயும் ரெஃப்ளெக்ட் ஆகுறான். ஆனால் நம்ம ஹிட் பண்ணுறது என்னன்னா 9000ன்றது அந்த கண்டெய்னரோட போர்ட் நம்பர் தான் நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ என்னோட EC2 மிஷினில் Apache 2ன்ற சர்வீஸே நம்மளுக்கு என்ன இருக்காதுன்னா ரன்னிங்லேயே இருக்காது. நம்ம இதை இங்கே கண்டெய்னருக்குள்ளே தான் நம்மளோட Apache சர்வீஸே ரன் ஆகிட்டு இருக்கோம். சூப்பர். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பைண்ட் மவுண்ட்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். மீனிங் நம்ம ஒரு பாத்தி இன்னொரு பாத்தி பைண்ட் பண்ணோம். இது ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் நம்பர் 2 ஒன்று இருக்குங்க. அவன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டாக்கருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும் உங்களோட சிஸ்டம் மெஷினுக்குள்ளேயே, அதில் வால்யூம்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ டாக்கர் எங்கெங்க இருக்கும், வேறு லிப் டாக்கர். ஸோ அப்போ இதுதான் உங்களோட
டாக்கர் இன்ஸ்டால் ஆயிருக்கிற பாத். ஜென்கின்ஸ்க்கும் இதே பாத்து தாங்க. வேறு லிப் ஜென்கின்ஸ் தான். ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் இந்த பாத்து. இப்போ இதில் தான் டாக்கர்னு இருக்கான். இப்போ இதில் நான் எல்எஸ் கமாண்டுன்னு கொடுத்தா நீங்களே வால்யூம்ஸ்னு ஒரு பாத்து பார்க்கலாம். அப்போ நான் வால்யூம்ஸ்னு ஓப்பன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு என்னன்னா எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. பேக்கிங் பிளாக் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டா டேட்டா அப்படின்னு தான் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா திருப்பி ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஹோம் பாத்தில் தான் இருக்கேன். நான் புதுசாக ஒரு கமாண்டை ரன் பண்ண போகிறேன். என்ன கமாண்ட் ரன் பண்ண போகிறேன்னா இப்போ இங்கே இது வந்து என்னோட பாத். இப்போ நம்மளோட மெஷின்குள்ளேயே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா டாக்கருக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க. அதை டாக்கர் ஏரியான்னு சொல்கிறாங்க. அது யாருன்னா வேறு லிப்பு டாக்கர். டாக்கர் இதுதான் என்னன்னா டாக்கர் என்னோட மெஷின்குள்ளேயே நமக்கு டாக்கர் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு தனியாக டாக்கர் இருக்கிற இடம். இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வால்யூம்ஸ்ன்னு சொல்லிட்டு வாட் தே ஹேவ் ஒரு செப்பரேட்டாக வால்யூம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பார்த்துருக்குங்க. அப்போ வேறு லிப்பு டாக்கரு ஸ்லாஷ் வால்யூம்ஸ் அதுக்குள்ளே நமக்கு இந்த வால்யூம்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பார்த்துருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்னொரு கண்டெய்னரை நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கண்டெய்னர் நம்பர் 2. அந்த கண்டெய்னர் நம்பர் 2வை நீங்கள் என்ன பண்ணலான்னா டேரெக்டாக இந்த வால்யூம் இங்கே நீங்கள் கிரியேட் பண்ணுற வால்யூமோட பைண்ட் பண்ணலாங்க. அப்போ ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். ஒன்று டேரெக்டாக ஃபைல் சிஸ்டமில் ஏதாவது ஒரு பாத்தோட பைண்ட் பண்ணுறீங்களா பண்ணிக்கோங்க, அதுக்கு பேர் பைண்ட் மவுண்ட். இல்லை டாக்கருக்குன்னு நாங்கள் கொடுத்துருக்கிற இடத்துல நீங்கள் பைண்ட் பண்ணுறீங்களா அப்போ அது பேர் வால்யூம்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த வால்யூம்ஸ்ன்றதை நம்ம பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல ஒரு வால்யூமை நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு சில டாக்கர் கமாண்ட்ஸ்லாம் இருக்குது. டாக்கர் வால்யூம் எல்எஸ் ஏதாவது வால்யூம் இருக்கான்னு காமிக்கிறான். இப்போதைக்கு எந்த விதமான வால்யூமே கிடையாது. டாக்கர் வால்யூம் கிரியேட். ஸோ நம்மளுக்கு இந்த வால்யூம் கிரியேட் பண்ணுற ஒரு கமாண்ட் நான் கொடுக்குறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். டாக்கர் வால்யூம் கிரியேட்டு. என்ன பேர் வால்யூம் வேணும்? மை வால்யூம் அப்படின்னு சும்மா நீங்கள் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஸோ மை வால்யூம் அப்படின்னு சொன்னால் ஒரு கமாண்டை கொடுக்குறேன். இப்போ வால்யூம் எல்எஸ்ன்னு கொடுத்தா நீங்களே பார்க்கலாம் லோக்கலில் இந்த மெஷின்லேயே ஒரு வால்யூம் நான் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இதை எங்கே போய் பார்க்கலான்னா சிடி ஸ்லாஷு வேறு லிப்பு டாக்கரு வால்யூம்ஸு. இப்போ இந்த பாத்தில் போய் பாருங்கள் மை வால்யூம்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. நான் புதுசாக இதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது, இப்போ புதுசாக கிரியேட் ஆயிருக்கான். அந்த மை வால்யூம்ன்றதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டான்னு இருக்குங்க. அப்போ சிடி _ டேட்டான்னு நான் போனேன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஆக்சுவலாக இப்போ நம்ம அதே தான் யூசர் லோக்கல் அப்பாச்சி டு htdocs நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா, அவன் அங்கே என்ன இருக்கோ அது இந்த இடத்துல இந்த டேட்டான்ற இடத்துல வந்து உட்காந்துருங்க. ஸோ அப்போ நான் அது கூட நான் _ டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இங்கே கூட நான் இப்படி தனியாக வச்சுக்கிறேன். இங்கே தான் நம்மளுக்கு அந்த டேட்டா இப்போ எப்படி ஓபிடி WWO அதே மாதிரி இங்கே வேறு லிப்பு டாக்கரு வால்யூம்ஸு மை வால்யூமு ஸ்லாஷ் டேட்டா அதுக்குள்ளே வந்து உட்காரப்போகிறோம். ஓகே. இப்போ அப்போ அது ஒரு கமாண்டை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம்ல, பண்ணிடுவோமா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் டாக்கர் ரன் -itd. ஆல்ரெடி நம்மக்கிட்ட வால்யூம்ன்றது இருக்குது. அப்போ -p பப்ளிஷ் எனக்கு என்னன்னா 9090ன்ற போர்ட் நம்பரு 80யோட பைண்ட் பண்ணுறேன். -pன்ற கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மவுண்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறேங்க. அதில் சோர்ஸ்ன்றது யாருன்னா மை வால்யூம். இவன் தான் என்னோட சோர்ஸ் கமா. அப்போ மை வால்யூமை சோர்ஸ் நம்ம எப்படி ஹோஸ்ட் பாத் கண்டெய்னர் பாத்துன்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே சோர்ஸ் மை வால்யூம். டார்கெட் என்னது, உங்கள் கண்டெய்னரில் எந்த டார்கெட்டை கொடுக்க போகிறீங்க? ஸ்லாஷ் யூசரு ஸ்லாஷ் லோக்கலு ஸ்லாஷ் அப்பாச்சி 2 ஸ்லாஷ் htdocs. இதுதான் என்னோட டார்கெட். அப்போ நம்ம -vன்னு கொடுத்தோம். இப்போ மவுண்ட்ன்ற கமாண்டை கொடுத்து மை வால்யூமையும் இந்த டார்கெட் பாத்தையும் எனக்கு பைண்ட் பண்ணிட்டு எந்த பார்த்து நம்ம இமேஜ் பேர் என்ன IAMMithran /new image :v1. இப்போ இவ்வளோ பெரிய கமாண்டை நான் கொடுக்குறேன். இது என்ன பண்ணுன்னா எனக்கு ஒரு கண்டெய்னரை கிரியேட் பண்ணி டாக்கர் வால்யூமை பைண்ட் பண்ணி விட்டுரும். இப்போ எனக்கு டாக்கர் ps-a கொடுத்தனா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்பபீட் நாஷ் அப்படின்ற ஒரு பேரில் எனக்கு என்ன ஆகுதுன்னா 9090ன்ற போர்ட் நம்பரில் எனக்கு ஒரு இமேஜ் இப்போ ஒரு கண்டெய்னர் புதுசாக கிரியேட் ஆயிருக்கு. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரியே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன், என் கண்டெய்னருக்குள்ளே போகிறேன். டாக்கர் எக்ஸிக்யூட் -it புதுசாக கிரியேட் ஆன கண்டெய்னரோட ஐடி /bin/bash உள்ளே போகிறேன். சிடி htdocsக்குள்ளே போகிறேன். இங்கே index.html ஃபைல் இருக்கானா, இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா VI எடிட்டர் இப்போ ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம
கிரியேட் பண்ணுறது நம்மளோட ஓன் இமேஜ் தான். ஓன் இமேஜ்க்குள்ள விஐன்ற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணேன். அப்போ இதில் விஐ ஒர்க் ஆகும். இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா இட் ஒர்க்ஸ்ன்ற கண்டென்ட்டை கூடவே இட் ஒர்க்ஸை கூட தூக்கிட்டு இன்சர்ட் மோடில் தான் இருக்கேன். ட்ரையிங் டாக்கர் வால்யூம்ஸ் இன் லேர்ன் வித் மித்ரன் இதை நான் கொடுத்துட்டு சேவ் அண்ட் குவிட் பண்ணிடுறேன். டன். இப்போ 1919 போர்ட் நம்பரில் எனக்கு ட்ரைங் டாக்கர் வால்யூம்ஸ்ன்ற அவுட்புட் வந்துட்டான். சூப்பர். இன் லேர்ன் வித் மித்ரன் சேனல். அண்ட் நம்ம எக்ஸிட் பண்ணி வெளியில் வந்துடுறேன். இப்போ என்னோட லோக்கல் பாத்துலையும் இதே index.html ஃபைல் இருக்கணுங்க. cd/var lib டாக்கரு வால்யூம்ஸு மை வால்யூமு அதில் டேட்டான்ற ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், ஒரு index.html ஃபைல் இருக்குது. அப்போ இந்த index.html ஃபைலோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைங் டாக்கர் வால்யூம்ஸ் இன் லேர்ன் வித் மித்ரன் அப்படின்றது அவுட்புட்டாக வருது. இது என்னோட லோக்கல் மிஷினில் வருதுங்க. அப்போ இந்த ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் எந்த பார்த்த வேணால் மவுண்ட் பண்ணலாம். இந்த ஃபோல்டர் அந்த ஃபோல்டர் சிங்க்ரனைஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா 2 பேருக்கு நடுவில் சிங்க்ரனைஸ் ஆயிடுவாங்க. இதுக்கு பேர் பைண்ட் மவுண்ட்டு. இல்லை எனக்கு கரெக்டாக ஒரு இதே இன்ஃபர்மேஷன் தான் யூசர் லோக்கல் அப்பாச்சி டு htdocs. ஸோ அப்போ அதே இன்ஃபர்மேஷனு எனக்கு இந்த வேர் லிப் டாக்கர் வால்யூம்ஸ் உங்கள் வால்யூம் பேர் டேட்டாவில் பைண்ட் பண்ணிடுன்னு சொன்னீங்கன்னா அது வால்யூம்ன்ற கான்செப்ட் கமாண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ அது மூலியமாகவும் சேம் எனக்கு டேட்டா ரெப்ளிகேட் ஆகும். இப்போ ரொம்ப சிம்பிளாக நான் என்ன பண்ணலான்னா இப்போ நான் சிடி போட்டு டாக்கர் ps-a கொடுத்துட்டு என் 2 கண்டெய்னர் டெலிட் பண்ணி விட்டுறேன். rm-f bன்ற கண்டெய்னர் ஏன்ற கண்டெய்னர் கொடுத்தனா 2 கண்டெய்னர் டெலீட்டட். ஸோ அப்போ நான் இந்த கண்டெய்னரோட ஐடியில் இருக்கிற முதல் லெட்டரை நான் என்ன பண்ணுறேன், அதை மட்டும் நான் கொடுக்குறேன், டெலீட் ஆயிடுச்சு 2 கண்டெய்னர். இப்போ எந்த விதமான கண்டெய்னரும் என்கிட்ட கிடையாதுங்க. ஆனால் என்கிட்ட நான் வால்யூம்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணினால என்கிட்ட என்னோட டேட்டா பத்திரமா இருக்கும். சிடி வேரு லிப்பு டாக்கரு வால்யூம்ஸு மை வால்யூமு அண்டர்ஸ்கோர் டேட்டா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் என்னோட HTML ஃபைல் இங்கே பத்திரமா இருக்கு. என் கண்டெய்னரே டெலீட் ஆனாலும் என்னோட டேட்டா பத்திரமா இருக்கு. அப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு கொஸ்டின், கண்டெய்னர் டெலீட் ஆனாலும் எப்படி டேட்டாவை பத்திரமா வச்சுப்பீங்க? வால்யூம்ஸ். அப்போ வால்யூமில் என்னென்ன டைப்லாம் இருக்கு? பைண்ட் மவுண்ட்டு, வால்யூமு, டெம்பரரி மவுண்ட்டு. அப்போ ஃபைனலாக அந்த டெம்பரரி மவுண்ட்னா என்ன? ஏன்னா அந்த டயக்ராமில் இப்படி ஒருத்தன் இருக்கானே, அப்போ அவனுக்கு என்ன மீனிங் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நெட்லேயே நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம். ஸோ டாக்கர் வால்யூம் tmpfs. அப்போ வாட் இஸ் திஸ் மீனிங்? ஸோ இதுவுமே என்னன்னா இவனுமே டெம்பரரி தான். கண்டெய்னர் டெலீட் ஆகிட்டா டேட்டாவும் டெலீட் ஆயிடுவான், பத்திரமாலாம் ஸ்டோர் ஆகாது. அப்போ எதுக்கு இது? ஸோ அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்னா டாக்குமெண்டேஷன் பற்றி படிப்போம். ஸோ வால்யூம் அண்ட் பைண்ட் மவுண்ட் லெட்ஸ் யூ ஷேர் files between the host machine and the container so that you can persist the data even after the container is stopped. அப்போ நம்ம பார்த்த 2 டாப்பிக்குமே பத்திரமா வச்சுக்கிறது தான். ஆனால் நீங்கள் லினக்ஸில் ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 3rd ஆப்ஷன் இருக்குது, which is temporary mountனு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ இவன் என்னன்னா கண்டெய்னர் கேன் ரைட் ஃபைல்ஸ் அவுட் சைட் த கண்டெய்னர் ரைட்டபிள் லேயர். அப்போ கண்டெய்னருக்குள்ளே ஃபைல் எழுதாமல் கண்டெய்னருக்கு வெளியில் எழுதுவான். ஸோ அப்போது ஆனால் இந்த டெம்ப் மவுண்ட்ன்றது டெம்பரரி. இப்போ உங்கள் கண்டெய்னர் எப்போ ஸ்டாப் ஆகுதோ அந்த டெம்பரரி மவுண்ட்டும் டெலீட் ஆயிரும், உங்கள் ஃபைல்ஸுமே டெலீட் ஆகிரும். அப்போ எப்போங்க இந்த டெம்பரரி மவுண்ட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா when you don't want the data to be persist on the host machine or for security ரீசனுக்காக உங்கள் கண்டெய்னரோட பர்ஃபார்மன்ஸ்க்காக உங்கள் அப்ளிகேஷன் ஏதாவது லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை எழுதணும்னு நினைக்குதுன்னா அந்த டைமில் இந்த டெம்பரரி மவுண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நத்திங் பட்டு கண்டெய்னருக்குள்ளேயே உங்கள் கண்டெய்னர் என்ன பண்ணுவோம்னா உங்கள் கண்டெய்னருக்குள்ளேயே உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் எழுதி வச்சிடும். ஆனால் சம்டைம்ஸ் என் கண்டெய்னர் பர்ஃபார்மன்ஸ்க்காக ஃபைலை நீ கண்டெய்னருக்குள்ளே எழுதாத, கண்டெய்னர் வெளியில் இந்த ஹோஸ்ட் மெஷினில் எழுதிரு. ஆனால் நீ பத்திரமாலாம் ஸ்டோர் பண்ணி வைக்க வேணா, கண்டெய்னர் டிலீட் ஆனால் இந்த ஃபைலை டிலீட் பண்ணி விட்டுரு, பர்ஃபார்மன்ஸ் ரேட்டடுக்காக இல்லை செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்க்காக நான் எழுதி வைக்கிறேன். அப்போ இதுக்காக மட்டும் நீங்கள் டெம்பரரி மவுண்ட்டு திஸ் அவைலபிள் ஆன் லினக்ஸ் இது இருக்குது. ஆனால் இது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். ஸோ மேக் ஷூர் ஆர் செக்கிங் இட் அவுட். வால்யூமோட டைப்ஸ்லாம் என்னென்ன, வால்யூமு, பைண்ட் மவுண்ட்டு, டெம்பரரி மவுண்ட் அப்படின்ற 3 கொஸ்டினை நீங்கள் சொல்கிற மாதிரி வருங்க. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா
நம்ம வால்யூம்ஸ் அப்படின்ற கான்செப்டையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனல் செக்மெண்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டாக்கர் ஃபைல்னா என்ன, அதில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, அவன் என்னென்னலாம் பண்ணுவான் அப்படின்றத கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப இன்டெப்த்தாக டாக்கர் ஃபைல்லாம் போகாமல் ஃபார் த ஃபண்டமெண்டல் அண்ட் பிகினர் லெவலுக்கு நம்ம டாக்கர் ஃபைல் பற்றி இன்னைக்கு கற்றுப்போம். அட்வான்ஸ்டு டாக்கர் ஃபைல்ஸ்லாம் என்னென்ன, அண்ட் டாக்கரில் இன்னும் என்னென்ன இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ், நெட்வொர்க்கிங்கு, அதை பற்றிலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோட டாக்கர் சீரீஸ்ன்றதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஃபைனலாக டாக்கர் ஃபைல்ஸ் பற்றி என்ன, அது அவங்க யார், அவங்க என்ன ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறாங்க நம்ம கற்றுப்போங்க. ஸோ டாக்கர்னு படிக்கிறீங்கன்னா டாக்கர் ஃபைல் எழுத தெரிஞ்சிருக்கணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டாக்கர் ஃபைல்ன்றது கஷ்டமா அப்படின்றதுலாம் இட்ஸ் வெரி ஈஸி. என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தாங்க. நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டாக்கர் ஃபைலில் நம்ம எழுத போகிறோம். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இப்போதைக்கு டாக்கர் ஃபைலில் இருக்கிற கமாண்ட்ஸ்லாம் நம்ம கற்றுப்போம். அடுத்த வீடியோவில் டாக்கர் ஃபைலோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம இன்டெப்த்தாக நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் சில தேவையில்லாததெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். டாக்கர் லாகின், வாட் இஸ் டாக்கர், வால்யூம்ஸு, டாக்கர் ஹப்ன்றது இனிமேல் நம்மளுக்கு தேவை கிடையாது, அண்ட் எல்லாமே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்ற கோட் எடிட்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுலேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இங்கே இருக்கேன். ஓகே, ஸோ நான் இந்த ரெண்டாவது பேஜில் என்னோட ரெண்டாவது மானிட்டரில் ஓப்பன் ஆனால் அண்ட் இவனை கொஞ்சம் நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நான் சின்ன சின்ன டாக்கர் ஃபைல்ஸ் எல்லாமே நான் எழுத போகிறேன். அண்ட் இந்த பெயிண்ட்லேயும் நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு அந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் சொல்லித்தரேங்க. ஸோ நம்ம இப்போ இதில் இந்த கான்செப்டை நான் எடுத்துகிட்டு இங்கே வச்சுக்கிறேன். ரைட், அண்ட் இவனை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜூம் இன் பண்ணிக்கிறேங்க. உங்ககிட்ட நான் என்ன கொடுக்குறேன்னா, ஒரு இதான் நான் கொடுக்குறேன், ஒன் திங் விச் இஸ், நான் என்னோட வீடியோவை ஆஃப் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த இந்த நீங்கள் இதை நோட் பேடில் வரைஞ்சிக்கலாம், இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு எடுத்துருங்க. இதுவே ஒரு நோட்ஸ் தாங்க. அண்ட் அது கூடவே ஸோ இவனையுமே என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கோங்க. இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட், திஸ் இஸ் யுவர் செகண்ட் நோட்ஸ் விச் இஸ் இட் வில் கண்டெயின் உங்கள் வால்யூம் பற்றின இன்ஃபர்மேஷன். இப்போ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ இந்த டாக்கர் ஃபைல் எங்கே வரப்போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எங்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு இமேஜ் இருக்குது, HTTPDன்ற ஒரு இமேஜ். அந்த இமேஜில் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு விம்மோ wget இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு டாஸ்காக தரேன். இப்போ சோஃபார் உங்களோட நாலேஜை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு HTTPD இமேஜை நீங்கள் புல் பண்ணுவீங்க. புல் பண்ண இமேஜை ஒரு கண்டெய்னரை லான்ச் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு ரன் கமாண்டு. கண்டெய்னர் லான்ச் ஆன உடனே எக்ஸிக்யூட் கமாண்ட் கொடுப்பீங்க. அதுக்குள்ளே போவீங்க. கண்டெய்னருக்குள்ளே போன உடனே ஆப்ட கெட் அப்டேட்டு, ஆப்ட இன்ஸ்டால் விம்மு, ஆப்ட இன்ஸ்டால் wgetன்ற கமாண்டை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. கண்டெய்னர் விட்டு வெளியில் வந்தோடனே டாக்கர் கமிட்ன்ற கமாண்டை கொடுத்து அதை இமேஜாக பில்ட் பண்ணிடுவீங்க. அப்போ இங்கே 4 கமாண்ட் புல் பண்ணீங்க, கண்டெய்னர் கிரியேட் பண்ணீங்க, எக்ஸிக்யூட் பண்ணி உள்ளே போனீங்க, உள்ளே போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு கமிட்ன்ற கமாண்டை கொடுத்து அந்த கண்டெய்னரை ஒரு இமேஜாக கிரியேட் பண்ணீங்க. அப்போ இது ஒரு ஆப்ஷன். ஆனால் திஸ் இஸ் நாட் த பெஸ்ட் வயபிள் சொல்யூஷன். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, இஸ் கிவிங் அஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் விச் இஸ், நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு டாக்கர் ஃபைலாக எழுதலாம். ஸோ அப்போ ஒரு புது டெக்ஸ்ட் ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறேன். இட் இஸ் கோயிங் டு பி இந்த ஃபார்மேட் ஆஃப், டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறேன். இட்ஸ் கோயிங் டு பி இந்த ஃபார்மேட் ஆஃப் டாக்கர் ஃபைல். ஒரு டபுள் கொட்டேஷன் முன்னாடியும் பின்னாடியும் கொடுத்துக்கிறேன். மீனிங் எந்த விதமான எக்ஸ்டென்ஷனுமே கிடையாது. கொடுத்து சேவ்னு கொடுத்தனா இப்போ எனக்கு டாக்கர் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே ஓப்பன் ஆயிடுறேன். அதே மாதிரி தான் ஜென்கின்ஸுக்குமே நீங்கள் பைப்லைன் எழுதுறீங்கன்னா அந்த ஃபைல் பேர் ஜென்கின்ஸ் ஃபைல். ஜே மட்டும் கேபிட்டல், மீதி எல்லாமே ஸ்மாலு. டாக்கர் ஃபைல்லையும் டி மட்டும் கேபிட்டல், மீதி எல்லாமே ஸ்மாலு. இந்த பேரில் தான் வைக்கணும். ஓகே, வைக்கணுன்றது மேண்டட்ரி இல்லை. நீங்கள் மாற்றி வச்சாலுமே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கக்னைஸ் ஆகாது. நீங்கள் மேனுவலாக பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பை டிஃபால்ட்டாக டாக்கர் ஃபைலில் டி கேபிட்டலில் தான் போட்டு தான் எழுதுவாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த டாக்கர் ஃபைல் என்ன பண்ண போகிறோம்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எழுத போகிறாங்க. அப்போ முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, ஃப்ரம் அப்படின்னு ஒரு கமாண்ட் எழுதுறேன். ஃப்ரம் அப்படின்றது என்னன்னா ஆல் கேபிட்டலில். இட் மீன்ஸ் பேஸ் இமேஜ். எந்த பேஸ் இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க என்ன பண்ணுறேன், ஃப்ரம் HTTPD அப்படின்னு நான் கொடுக்குறேங்க. அப்படின்னா HTTPDயை பேஸ் இமேஜாக நீ வச்சுக்கோ. அடுத்து இந்த HTTPD நீ என்ன பண்ணுனா ரன். அப்போ ரன்ன்றது இன்னொரு கமாண்ட்.
அப்போ இந்த ஃப்ரம், ரன்னு, இப்போ அடுத்தடுத்து படிக்க போகிற என்ட்ரி பாயிண்ட், சிஎம்டி, இது ஒர்க்கிங் டைரக்டர், இந்த எல்லா கமாண்ட்ஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் டாக்கர் ஃபைலோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சப்போ ஹெச்டிடிபிடின்றத பேஸ் இமேஜாக நீ எடுத்துக்கிட்டு ரன்னுன்ற கமாண்டில் நீ என்ன பண்ணுனா ஃபஸ்ட்டு ஆப்ட் கெட்டு அப்டேட்டை ரன் பண்ணிடு. அடுத்து நீ என்ன பண்ணுனா ஆப்ட் இன்ஸ்டாலு எனக்கு விம்மோ wget இன்ஸ்டால் பண்ணிடு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரன்னுன்னு ஒரு கமாண்டில் ஆப்ட் கெட் அப்டேட்டு ஆப்ட் இன்ஸ்டால் விம்மு wgetன்னு சொல்லி நான் என்ன பண்ணிடுறேன்னா நான் கமாண்டை நான் கொடுத்துட்றேங்க. ஓகே, இப்போதைக்கு விம்மு மட்டும் இருக்கட்டும், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு விம்மு மட்டும் கொடுத்துட்றேன். wgetக்கு நான் அடுத்து வரேன். ஸோ ஃப்ரம் httpd apt get update apps install vim, அவ்வளோதாங்க. ஜஸ்ட் 2 லைன்ஸ் தான். இதான் டாக்கர் ஃபைலு. நான் இந்த 2 லைன் மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். இதை அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ஹோம் பாத்துக்கே போயிடுறேன். ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிக்கிறேன். டாக்கர் ps-a எந்த விதமான கண்டெய்னரும் கிடையாது. டாக்கர் இமேஜஸ்ன்னு கொடுத்தா ஒரு கண்டெய்னர் இருக்கான், அவன் ஒரு இமேஜ் இருக்கான், சாரி, அவனை இமேஜை நான் டெலீட்டும் பண்ணிடுறேன். எனக்கு டெலீட்டும் ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட எந்த விதமான இமேஜஸும் கிடையாது, எந்த விதமான கண்டெய்னருமே என்கிட்ட கிடையாது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா என்கிட்ட இருக்கிறதே 2 லைன் தான். ஃப்ரம் httpd அப்படின்னா httpd பேஸாக எடுத்துக்கோ. அந்த httpdக்குள்ளே நீ என்ன பண்ணு, apt get update apt install vim-y கமாண்ட் 2 லைனை நீ என்ன பண்ண போறேன்னா எனக்கு ரன் பண்ணி கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ கரண்ட்டாக என்கிட்ட என்ன ஃபைல்ஸ் இருக்குது, ஒரு டார் ஃபைல் இருக்குது, ஸ்னாப்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், vi docker ஃபைல். இந்த டாக்கர் ஃபைலுக்குள்ளே இந்த 2 லைனையும் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ சேவ் அண்ட் பிட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டாக்கர் ஃபைல் நான் எழுதியிருக்கேன், 2 லைன் தான். ஃப்ரம் ஒரு பேஸ் இமேஜ், எந்த இமேஜ் பேஸாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதில் நீங்கள் என்ன கமாண்டை ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா டாக்கர் பில்டு பில்டுன்ற கமாண்டு தான் இப்போ நம்ம புதுசாக கற்றுக்குறோம். பில்டு -t டேக், இந்த இமேஜுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க, மை இமேஜ் v1, இதான் என்னோட இமேஜோட டேக். உங்களோட டாக்கர் ஃபைல் எங்கே இருக்கான், கரண்ட் பாத்தில் இருக்கான் டாட், அப்படி இல்லைனா எந்த பாத்தில் இருக்கானோ அந்த பாத்தை கொடுங்க. ரூட்ன்ற பாத்தில் என்னோட டாக்கர் ஃபைல் இருக்கான், அதை கொடுத்துட்டு இப்போ என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ஸோ இப்போ ஃப்ரம் httpd legacy builder is depreciated, will be removed in the future build, install buildx component to build images with build kit. இந்த buildன்ற கமாண்டுக்கு பதில் இப்போ புதுசாக நம்ம எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேலே வந்தீங்கனாலே நம்மளோட டாக்கர் பில்டு கமாண்ட் தான் எக்ஸிக்யூட் பழசாயிடுச்சு, டாக்கர் ஃபைலில் நம்ம கற்றுக்கிறதுலாம் சேஞ்ச் ஆகல. இப்போ நான் ஃப்ரம் httpdன்னு கொடுத்தனால முதல்ல என்ன பண்ணுறேன்னா ஸ்டெப் 1 அவன் என்ன பண்ணியிருக்கான், httpd இமேஜை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இமேஜ் httpd டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸ்டெப் நம்பர் 2 ரன் apt get update and apt install vim-y-ன்னு கொடுத்தனால apt get update ரன் பண்ணிட்டு அடுத்து apt install vimன்ற சாஃப்ட்வேர் என்ன பண்ணுறான்னா உள்ள இன்ஸ்டலேஷன் ஆயிடுச்சு. இன்ஸ்டலேஷன் ஆகிட்டு எனக்கு ஒரு இமேஜே கிரியேட் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணி டாக்கர் இமேஜஸ்ன்னு நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்தா நீங்களே பாருங்களேன் 2 இமேஜ் இருக்குது. ஒன்று என்னன்னா httpdன்னு, அது எதனால வந்துச்சு, டாக்கர் ஃபைலில் எனக்கு httpd தான் பேஸ்ன்னு சொன்னேன், அதனால முதல் httpd டவுன்லோட் பண்ணிட்டான். அதுக்கு மேலே அவன் என்ன பண்ணுறான்னா இந்த ரன் கமாண்டில் apt install update apt get update apt install vimன்னு நான் கொடுத்துருக்கேன். அந்த vim இன்ஸ்டாலேஷன் ஆகி அதை என்ன பண்ணிட்டான்னா ஒரு மை இமேஜ்ன்ற ஒரு டேக்ல இப்படி பில்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம இங்கே கஷ்டப்பட்டு ஒரு கண்டெய்னரை கிரியேட் பண்ணி அந்த கண்டெய்னருக்குள்ளே போயிட்டு நீங்கள் மேனுவலாக apt கமாண்ட் ரன் பண்ணி அந்த கண்டெய்னரை புதுசாக ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு பதில் 2 லைனில் நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட மை இமேஜ் v1 கொண்டு வந்துட்டேன் பாருங்களேன். அப்போ டாக்கர் ஃபைல்லே வந்துடுச்சு. அப்போ இப்போ இந்த இமேஜை நான் இப்போ நான் அந்த கண்டெய்னர் ரன் பண்ணுறேன், டாக்கர் ரன்னு -itd என்னோட மை இமேஜ் v1ன்ற டேக்கை நான் கொடுத்து v1 இந்த டேக் கொடுத்து நான் ரன் பண்ணால் கண்டெய்னர் கிரியேட் ஆயிடும். இந்த கண்டெய்னருக்குள்ளே போய் பார்க்குறேன், டாக்கர் எக்ஸிக்யூட் -it b3/bin/bash நான் கொடுக்குறேன். உள்ளே போயிட்டு விம்ன்ற கமாண்டை கொடுத்தனா vi improved சொல்லிட்டு உள்ளே வரான். அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபைல்ஸ் நாட் ஃபவுண்டு. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு டாக்கர் ஃபைல்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருக்காங்க. அப்போ என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்கான், அந்த இமேஜை நான் எனக்கு ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னு நினச்சேன்னா டாக்கர் ஃபைல் மூலியமாக மாடிஃபை பண்ணுறது தான் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ். நம்மளும் அதை தான் கற்றுக்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஆல்ரெடி மை இமேஜ் v1ன்னு ஒருத்தர் இருக்கான்.
இதில் விம் தான் இருக்கான். எனக்கு wget-ன்ற பேக்கேஜ் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு wget-ன்ற கமாண்ட் கொடுத்தனா என்ன ஆகும்? கமாண்ட் நாட் ஃபவுண்ட். அப்போ நான் எக்ஸிட் பண்ணி வெளியில் வந்துடுறேன். எக்ஸிக்யூட் பண்ணி உள்ளே போனேன், wget நாட் ஃபவுண்ட். அப்போ எக்ஸிட் பண்ணி நான் இப்போ வெளியில் வந்துடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் டாக்கர் ஃபைல் எழுதுறாங்க. ஆனால் இப்போ இதில் ஃப்ரம் பேஸ் இமேஜ் என்னது? இப்போ HTTPன்றது இனிமேல் பேஸ் இமேஜ் கிடையாது. இனிமேல் நான் ஒரு பேஸ் இமேஜ் வச்சிருக்கேன். அந்த பேஸ் இமேஜ் பேர் மை இமேஜ் :v1ன்ற டேக். அப்போ மை இமேஜ் :v1 இந்த இமேஜை நீ பேஸாக எடுத்துக்கோ. ஃப்ரம் இதை பேஸாக நீ எடுத்துக்கோ. இதில் நீ என்ன பண்ணுனா ஆப்ட் இன்ஸ்டால். ஏன்னா ஆப்ட் கெட் இனிமேல் தேவையில்லை, ஆல்ரெடி அதை ரன் பண்ணியாச்சு. ஆப்ட் இன்ஸ்டாலு wget அவ்வளோதாங்க. இந்த 2 லைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம vi டாக்கர் ஃபைல் ஓப்பன் பண்ணுவோம். இந்த 2 லைனை டெலீட் பண்ணிடுவோம். 2 லைன் டெலீட் பண்ணிடுவோம். புதுசாக நான் இப்போ எழுதின கோடை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். என்னோட இப்போ இருக்கிற இமேஜை நீ பேஸாக எடுத்துக்கோ. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்குள்ள என்ன இருக்கான், HTTP இருக்கான், விம் இருக்கான். இப்போ அதில் நீ அந்த எக்ஸ்ட்ராவாக wget மட்டும் இன்ஸ்டால் பண்ணிடு. இப்படி கொடுத்து நான் ரன் பண்ணனா டாக்கர் பில்டு -t வெர்ஷன் 2ன்னு பேர் வச்சுக்கிறேன். என்னோட கரண்ட் பாத்துலயே டாக்கர் ஃபைல் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு நீ பில்ட் பண்ணிடு. இப்போ என்னாச்சு பாருங்களேன், மை இமேஜை பேஸாக எடுத்துக்குது அண்டு ரன்னு ஆப்ட் இன்ஸ்டால் -yன்னு கொடுத்தோன்னா ஆப்ட் இன்ஸ்டால் மட்டும் கிரியேட் ஆயிடுது. இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா சக்ஸஸ்ஃபுல்லி built and tagged the image v2. நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டு டாக்கர் இமேஜஸ் நான் கொடுத்தேன்னா நீங்களே பார்க்கலாம். ஸோ அப்போ HTTPD 148 MB, விம்ன்ற சாஃப்ட்வேர் ஒரு 70 MB கிட்ட இல்லை 60 MB கிட்ட அவன் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கான். அடுத்து wget-ன்ற சாஃப்ட்வேர் வெறும் 1 MB தான், அதனால வெறும் 1 MB மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு. அப்போ அது v2. இப்போ நான் டாக்கர் ரன் கமாண்ட்ல என்ன பண்றேன், டாக்கர் ரன்னு v2ன்னு கொடுக்குறேன். டாக்கர் எக்ஸிக்யூட் கமாண்ட்ல இந்த புதுசாக கிரியேட் ஆகிருக்கிற கண்டெய்னரை நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டு நான் இங்கே wget-ன்ற கமாண்டை கொடுத்தா கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்னு வராது, மிஸ்ஸிங் URL wget ப்ராப்பராக கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த எரர் மெசேஜ் தான் வருது. அப்போ நம்ம டாக்கர் ஃபைல் அப்படின்றது அதோட கான்செப்டே என்னன்னா, ஸோ டாக்கர் ஃபைல்ன்றது நத்திங் பட் நீங்கள் உங்களோட இமேஜை பில்ட் பண்ணலாங்க. கஸ்டமைஸ்ட் இமேஜஸை நீங்கள் உங்கள் ஆன் யுவர் ஓன் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு நம்ம இப்போதைக்கு 2 இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருக்கோம், ஃப்ரம்னு பார்த்தோம், ரன்னு பார்த்தோம். ஸோ அப்போ இந்த ஃப்ரம் அண்ட் ரன்னை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் ரன் கமாண்டை பற்றி இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். பட் ஃபார் நவ் ஒரு டாக்கர் ஃபைல்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், டாக்கர் ஃபைல் பற்றியே நம்ம இன்னும் பேசுவோம். அது கூட நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம டாக்கர் ரன் கமாண்டில் -iன்னு பாஸ் பண்ணுறோம், டீன்னு பாஸ் பண்ணுறோம், டின்னு பாஸ் பண்ணுறோம். இந்த ஐனா என்ன, டீனா என்ன, டீனா என்ன, இதெல்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை. டாக்கர் எக்ஸிக்யூட் கமாண்ட் பண்ணும்போதும் IETன்னு பாஸ் பண்ணுறோம், டி பாஸ் பண்ணுறதுல. அப்போ இந்த ஐடினா என்ன? இப்போ ஆக்சுவலாக இப்போ IETD இந்த 3 எலமெண்ட்ஸுக்கு என்ன மீனிங், இதை நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதோட அர்த்தம் என்னன்றதை நான் சொல்லவே இல்லைங்க. அதை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to understand. சப்போ நான் என்ன பண்ணுறேன், டாக்கர் இந்த டியை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பேசுவோம். ஸோ டாக்கர் ரன் IT அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் நான் கொடுக்கவே இல்லை, HTTPDன்னு நான் கொடுக்குறேங்க. டாக்கர் ரன்னு -IT மட்டும் கொடுக்குறேன், டீன்ற பேராமீட்டரே கொடுக்கல. டாக்கர் ரன்னு -IT HTTPD என்ன போர்ட் நம்பரில் பப்ளிஷ் பண்ணுனா HTTPDயை எனக்கு 999ன்ற போர்ட் நம்பரில் எனக்கு பப்ளிஷ் ஆயிருக்கு. இப்போ கொடுக்குறேன், டீன்ற இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கல. அந்த டி அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா டிட்டாச்ட். நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ -D ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிட்டாச்ட் மோட். ஸோ டீன்றது என்னன்னா டிட்டாச்ட் மோடில் ரன் ஆகு, அப்படின்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் திஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னா என்னதுங்க? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் இதை என்டர் அடிச்சேன், நான் டீன்றது பாஸே பண்ணல, இப்போ நான் என்டர் அடிக்கிறேன், நீங்களே பாருங்களேன். எனக்கு என்ன ஆயிட்டானா, நீங்கள் டி பாஸ் பண்ணல, அப்போ ஃபோர் கிரவுண்டில் எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு கமாண்ட் லைன் திருப்பி வரவே இல்லை. இப்போ நீங்கள் என்ன ஆயிட்டீங்கன்னா இந்த கண்டெய்னரோட கனெக்ட் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னா கண்டெய்னரோட லாக் மெசேஜஸ்லாம் இப்போ உங்களுக்கு காமிக்குதுங்க. ஏன்னா நீங்கள் டீன்னு பாஸ் பண்ணாதனால. டீனா என்னங்கன்னா கண்டெய்னரை பேக்ரவுண்டில் ரன் பண்ணும்.
நான் டீனை பாஸ் பண்ணதுனால எனக்கு ஃபோர் கிரவுண்டில் ரன் ஆகுது. அப்படி மீனிங் என்னன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் ப்ரௌசரில் என்ன பண்ணுறேன், நான் ஐபி அட்ரஸ்ஸு :9999 கொடுத்தனா இட் ஒர்க்ஸ்ன்னு வருதா? இங்கே பாருங்களேன், புதுசாக நம்மளுக்கு 200 அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது, விச் இஸ் இந்த 2 லைன் ஆட் ஆயிருக்கு. ஸோ கெட்டு ஸ்லாஷ் ஹிட் பண்ணியிருக்காங்க, 200ன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கோடு வருது, விச் இஸ் ஃப்ரம் திஸ் ஐபி அட்ரஸ். அப்போ நான் வாட்ஸ் மை ஐபின்னு கொடுக்குறேன், கொடுத்தனா வாட்ஸ் மை ஐபி அட்ரஸ்ன்னு கொடுத்தனா உங்களுக்கு ஸோ 106.51.169.199 சொல்லிட்டு என்னோட ஐபி அட்ரஸ் காமிக்குதுங்க. இப்போ நார்மலாக ஐபி அட்ரஸ் காமிக்க மாட்டாங்க, பட் இது ஒரு எஜுகேஷன் வீடியோன்றனால ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் மை கம்ப்யூட்டர்ஸ் ஐபி அட்ரஸ். ஓகே, அப்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஐம் கெட்டிங் இதுதான் என்னோட ஐபி. இப்போ நான் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணனா, இப்போ 2 என்ட்ரின்றது இன்னொரு என்ட்ரி ஆட் ஆகும் பாருங்களேன். ரெஃப்ரெஷ் பாருங்கள், 3 லைன் வந்திருக்கு. திருப்பி ரெஃப்ரெஷ் 4வது லைன், 1 2 3 3 ரெஃப்ரெஷ் பண்ணனா 3 லைன் ஆகுது. அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஐம் கெட்டிங் திஸ் இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன்னா, யாரெல்லாம் என் வெப்சைட்டை ஹிட் பண்ணுறாங்களோ, அப்போ நான் மட்டுமே இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், நான் இந்த பேஜ் மாறுறேன், நான் கிளிக் பண்ணுறேன்னா அது எல்லாமே லாகில் அடிக்கும். அப்போ அதே மாதிரியே 100கணக்கான யூசர்ஸ் இதை ஆக்சஸ் பண்ண லாக் டக் 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 டக்குன்னு அப்படியே ஜென்ரேட் ஆகிட்டே போகுங்க. அப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன ஆகுனா, லாக் ஜென்ரேட் ஆகும். இது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு ஃபோர் கிரவுண்டில் காமிக்கிறோம். எனக்கு இதெல்லாம் காமிக்காத பேக்ரவுண்ட்லேயே வச்சுக்கோ அப்படின்னு. இப்போ நான் கண்ட்ரோல் சீன் கொடுக்குறேன், எக்ஸிட் பண்ணி வெளியில் வரேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் வெளியில் வரேன்னா என்ன, இட் மீன்ஸ் இட்ஸ் கில்லிங் த ப்ராசஸ் அண்ட் இட்ஸ் கம்மிங் அவுட். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் டாக்கர் பிஎஸ்ன்ற கமாண்ட் கொடுத்தேன்னா எனக்கு என் கண்டெய்னர் எக்ஸிட்டட் ஸ்டேட்டஸில் வருதுங்க. இப்போ நான் கிரியேட் பண்ண இந்த HTTPD இமேஜ். அப்போ எனக்கு என் கண்டெய்னரை நீ பேக்ரவுண்ட் மோடில் ரன் பண்ணு, 998ன்னு கொடுத்துக்கிறேன், -dன்னு கொடுத்தனா பேக்ரவுண்ட் மோடில் ரன் ஆகும். அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் டாக்கர் லாக்ஸ்ன்ற கமாண்டை கொடுத்து நீங்கள் அந்த லாக் எல்லாம் பார்த்துக்கலாங்க. இப்போ நான் இப்போ புதுசாக 998ன்னு கொடுத்துருக்கேன்னா, இப்போ நான் 8ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் 4-5 வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் என்டர் அடிச்சேன்னா, லாக் கமாண்ட் போட்டு என்டர் அடிச்சேன்னா பாருங்கள், நான் ஆக்சஸ் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் வருது. அப்போ மீனிங் எனக்கு பேக்ரவுண்ட் மோடில் என் கண்டெய்னர் ரன் ஆகு, ஃபோர் கிரவுண்டில் ஃப்ரண்ட்டில் நீ கனெக்ட் ஆகாத அப்படின்றதுக்காக நீங்கள் எப்போவுமே ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணும்போது -D which stands for detached mode which runs on background mode. இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேமஸான இன்டர்வியூ கொஸ்டின். ஏன் -Dன்னு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் -I இருக்குது, -T இருக்குது. இவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இவங்களையும் நம்ம என்ன பண்ணலாம்னா, வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் திஸ் T stands for, வாட் இஸ் திஸ் I stands for அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதல்ல ஐன்றது என்னன்னு பார்ப்போம். I stands for interactive mode, INTERACTIVE, interactive mode அப்படின்ற நம்ம தெரிஞ்சுப்போம். நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன், என்னோட கண்டெய்னர் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். docker rm-f எல்லா கண்டெய்னர் ஐடியும் கொடுக்குறேன். எல்லா கண்டெய்னர்ஸும் டெலீட் ஆகிட்டாங்க. இப்போதைக்கு எந்த விதமான கண்டெய்னரும் நம்மளுக்கு அப் அண்ட் ரன்னிங்கில் இருக்காது, எல்லாருமே காலி தான். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, புதுசாக உங்களுக்கு ஒரு டாக்கர் ஃபைலில் இந்த ஃப்ரம் கமாண்ட் இதெல்லாம் கூடவே நான் எக்ஸ்ட்ராவாக சில இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்லித்தரேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, புதுசாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எழுதிக்கிறேன். இப்போ நான் இந்த -I என்ன, -Tனா என்ன, இதை நான் சொல்லித்தரதுக்காக நான் ஒரு ஓன் டாக்கர் ஃபைலு. ஆனால் இவ்வளோ நேரம் நம்ம இந்த அப்பாச்சி, என்ஜினிக்ஸ் இதுவே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து பைத்தன் கம்ஃபர்டபுள், நான் பைத்தனில் தான் ஐ எம் ஸ்ட்ராங்கு. மற்ற லாங்குவேஜ்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட யூடியூப்லேயே பைத்தன் சீரீஸ் நான் போட்டிருப்பேன். இட்ஸ் ஸ்டில் இன்கம்ப்ளீட் தான். இப்போதைக்கு நான் டெவாப்ஸில் இறங்கிட்டனால பைத்தனும் ஐ ஹாவ் டு புட், ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் தட் வெரி சூன். இப்போது ஸோ இப்போ பைத்தானில் நான் என்ன பண்ண போகிறேன், பைத்தான் கோடு நான் ஒன்று வச்சு டாக்கர் ஃபைலில் கண்டெய்னரைஸ் பண்ண போகிறேன். நம்ம ரொம்ப அட்வான்ஸெல்லாம் பண்ண வேண்டாம். அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ப்ராஜெக்ட் வீடியோவில் இந்த டாக்கரு, கியூபர்னெட்டிஸு, ஜென்கின்ஸு, கிட் இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் ஒரு ப்ராஜெக்ட் வீடியோ டெராஃபார்மில் நான் போட்டிருப்பேன், விச் இஸ் பார்ட் 5ன்னு சொல்லிட்டு, விச் இஸ் கிட்டு, ஜென்கின்ஸ், டெராஃபார்ம் மூணுத்தையும் யூஸ் பண்ணி ரியல் டைமில் எப்படி டெராஃபார்ம் கூட டிப்ளாய் பண்ணுறாங்கன்றத ஒரு வீடியோ, அதுவுமே மெம்பர்ஷிப் அடியில் டேக் ஆகிருக்கும். ஸோ டூ செக் இட் அவுட் இஃப் யூ ஹவ் நாட் செக் இட் அவுட். ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன், மேலே குவிக் லிங்க்லையும் I'll be adding it. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ வாட் ஐ ஆம் டூயிங் இஸ், ஸோ ஐ ஆம் கோயிங் டு கிரியேட் அ கண்டெய்னர். நான் அந்த கண்டெய்னரில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, ஸோ ஐ ஆம் கோயிங் டு கிரியேட் அ கண்டெய்னர் அண்ட் அந்த கண்டெய்னரில் ஒரு பைத்தான் அப்ளிகேஷன் சும்மா ரொம்ப பேசிக்காக நான் வைக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு பைத்தன் கோடு நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்லேயே இருக்கட்டும், இந்த
ஃபைல் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் main.py. இதான் என்னோட பைத்தான் ஃபைலு. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா print enter a number, enter a name கூட வச்சுக்க, enter your name and அது இன்புட்ல கேப்சர் பண்ணுவோம். நேம்ன்ற ஒரு வேரியபிள்ல இன்புட் ஃபங்க்ஷன்ல அவன் கொடுக்கறத கேப்சர் பண்ணிரு. பிரிண்ட் ஹலோ யோர் நேம் இஸ் கமா நேம்ன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணிரு. இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணுறேன், என்ன நடக்குது நீங்களே பாருங்க. ரன் கொடுக்குறேன், என்டர் யோர் நேம்னு கேட்குது, நான் ஒரு நேம் கொடுக்குறேன் மித்ரன். என்டர் அடிச்சேன்னா ஹலோ யோர் நேம் இஸ் மித்ரன், அவ்வளோதாங்க. பெருசாக நம்ம கோட் எழுத போகிறது இல்லை. பட் ரொம்ப சிம்பிளாக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு கோடை நான் வச்சுக்கிறேன், main.py அப்படின்னு சொல்கிறேன். என்ன பண்ணுறேன்னா இப்படி ஒரு கோடை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஐம் கிரியேட்டிங் திஸ் main.pyன்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஒரு டாக்கர் ஃபைல் எழுதுறேங்க. அதில் இந்த main.py கோடை தான் நான் ரன் பண்ண போகிறேன். அதுதான் நான் பண்ண போகிற ஆக்டிவிட்டி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரம் பேஸ் இமேஜ் என்னது, நான் சூஸ் பண்ண போகிற பேஸ் இமேஜ் யாருன்னா டாக்கர் ஹப்பில் இருந்து நான் பைத்தானுக்கு ஒரு பேஸ் இமேஜ் இருக்கான், அவனை நான் எடுத்துக்க போகிறேங்க. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே சர்ச்சில் பைத்தான் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணனா அஃபீஷியல் பைத்தானோட இமேஜஸ்லாம் இருக்கும். அவன்கிட்ட இருந்து நமக்கு நிறைய டேக்ஸ் எல்லாம் இருக்குங்க. இவ்வளோ டேக்ஸ் இருக்கு, என்ன எடிஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேக்னு கிளிக் பண்ணாலே அவன் எல்லா டேக்ஸுமே இங்கே வச்சிருப்பான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பைத்தானில் டேக் 3 அப்படின்னு கொடுத்தீங்கனாலே அவன் 3 டாட்டில் இருக்கிற லேட்டஸ்ட்டாக எடிஷன் என்ன பண்ணுவான்னா அதை எடுத்துப்பான். 3 ஆல்பைன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ பைத்தானு கோலன் 3 ஆல்பைன், இதுதாங்க நான் சூஸ் பண்ணுற டேகு, இதுதான் நான் பேஸ் எடிஷனாக எடுத்துக்கிறேன். டாக்கர் புல் பைத்தான்னு கொடுத்தீங்கனாலே அவனே ஆட்டோமேட்டிக்காக லேட்டஸ்ட் இது எடுத்துப்பான். நீங்கள் இங்கே எந்த விதமான டேகுமே கொடுக்கலன்னா லேட்டஸ்ட் டேகு அவனே எடுத்துப்பான். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்து வெறும் 3ன்னு கூட நீங்கள் பைத்தான்னு நான் கொடுக்குறேன், சும்மா விட்டுருங்க. ஓகே, இப்போ ஃப்ரம் பைத்தான் பேஸ் பைத்தானை எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, புதுசாக ஒரு கமாண்டு ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு கொடுக்குறேன். ஒர்க்கிங் டைரக்டரினா என்னன்னா, எந்த பாத் நீங்கள் ஒர்க்கிங் டைரக்டரை செட் பண்ணுறீங்க. ஸோ மீனிங் நம்ம இப்போ ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி நம்ம பொட்டியில் இருப்போம் அப்படின்னா நம்ம எங்கே இருக்கோமோ அதுதான் ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. அதே மாதிரியே நான் என் ஃபைலெல்லாம் இப்போ நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம இப்போ பைத்தான் ஃபைல் வச்சுருக்கோம்ல, இந்த பைத்தான் ஃபைல் எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட டாக்கர் இமேஜுக்கு நான் அனுப்ப போகிறேன். அப்போ எந்த பாத்துக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிஃபால்ட்டாக டைரக்டரிலாம் வேணும். ஏன்னா இப்போ நம்ம ரன் கமாண்ட் ஏதாவது கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ட் இன்ஸ்டாலு இந்த மாதிரி நான் ஏதாவது கமாண்ட்லாம் நான் கொடுக்குறேன்னா, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் எனக்கு வந்து எந்த பாத்துலேருந்து இந்த ரன் கமாண்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆகணுன்றதுக்கு ஒர்க்கிங் டைரக்டரின்னு கொடுப்போம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், டிஃபால்ட்டாக யூசரு எஸ்ஆர்சி சோர்ஸு ஆப், இது வந்து இந்த பைத்தான் இமேஜ்குள்ளேயே இப்படி ஒரு பாத் இருக்குங்க, எனக்கு தெரியுன்றனால நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நான் கொடுத்துறேன். இந்த பாத் தான் என்னோட டிஃபால்ட் டைரக்டரி பார்த்தா நீ வச்சுக்கோ. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், காப்பின்ற கமாண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே ஒரு புது கமாண்ட். ஸோ காப்பி கமாண்டில் என்ன நம்ம கொடுப்போம்னா, சோர்ஸு அண்ட் டெஸ்டினேஷன். சோர்ஸுன்றது என்ன ஃபைலு, நான் இப்போ ஒரு பைத்தான் ஃபைல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் என்னோட சோர்ஸ். ஏன்னா நம்ம இந்த டாக்கர் ஃபைலை நம்ம எங்கே ரன் பண்ணுவோம், இங்கே இந்த லினக்ஸ் மெஷினில் நம்ம ரன் பண்ண போகிறோம். இந்த டாக்கர் ஃபைல் என்ன பண்ணால் எனக்கு ஒரு இமேஜை பில்ட் பண்ணும். அப்போ என் லோக்கலில் இருக்கிற இந்த பைத்தான் ஃபைலை எனக்கு என்ன பண்ணிடு, இமேஜுக்கு புஷ் பண்ணிடு. எங்கே புஷ் பண்ணுன்னா, நீங்கள் ஒன்று திருப்பி இந்த யூசரு சோர்ஸு ஆப்புன்னு கொடுக்கலாம், இல்லை டாட்டுன்னு கொடுத்தீங்கன்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி இமேஜ்குள்ளே எந்த கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி இருக்கோ அங்கே புஷ் பண்ணிடு. சூப்பர். ஃபைனலாக நம்ம ஃப்ரம் ஒரு பேஸ் இமேஜ் பைத்தான் எடுத்துக்கிறோம். ஒர்க்கிங் டைரக்டரியில் யூசர் சோர்ஸு ஆப்ன்றது தான் ஒர்க்கிங் டைரக்டரி. காப்பியில் என் பைத்தான் ஃபைலை உள்ளே புஷ் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா, இந்த இமேஜ் கிரியேட் ஆன உடனேயே எனக்கு ஒரு கமாண்ட் ரன் ஆகணும். என்ன கமாண்ட்னா, இப்போ நான் என்னோட மிஷின்லேயே நான் என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே மேலே ரன்னுன்றதுங்க, இந்த பைத்தான் ஃபைலை கொடுத்தா எனக்கு என்ன ஆகுதுன்னா, இங்கே எனக்கு ஒரு கமாண்ட் தான் ரன் ஆகுது. என்ன கமாண்ட்னா, பைத்தான் எக்ஸிக்யூட்டபிளை வச்சு இந்த main.py ஃபைல் ரன் ஆகுது. அப்போ அதே தான் நானும் சொல்கிறேன். என்னன்னா, என்னோட டாக்கர் ஃபைலில் எனக்கு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன், விச் மீன்ஸ் என்ன கமாண்ட் இனிஷியலைசேஷன். இப்போ அப்பாச்சி 2ன்றதை இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம் இன்ஸ்டால் HTTPDன்னு கொடுத்தீங்கன்னா HTTPD இன்ஸ்டாலேஷன் ஆகும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகாது. சர்வீஸ் HTTPD ஸ்டார்ட்னு கொடுக்கணும். அப்போ அந்த சர்வீஸ் HTTPD ஸ்டார்ட்ன்றது தான் அந்த அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட்.
அதே மாதிரியே நம்ம ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம், அப்போ அதை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி என்ன கமாண்ட்லாம் நீங்கள் அதை ரன் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்னு கொடுப்பீங்க. அப்போ என்ட்ரி பாயிண்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு கமாண்டு. டாக்கர் ஃபைலில் ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரி பாயிண்ட்னு நான் சொல்கிறேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ ஆம் கோயிங் டு சே python3 ஸ்பேஸ் main.py. இதுதாங்க நான் ரன் பண்ணுற கமாண்ட். இப்போ இது என்ன பண்ணுன்னா, எனக்கு python3 main.py இந்த நான் கொடுத்துருக்க ஃபைலை ரன் பண்ணி என்கிட்ட என்ன கேட்கும், ஒரு இன்புட் கேட்கும். என்டர் யுவர் நேம் மித்ரன், ஹலோ யுவர் நேம் இஸ் மித்ரன் சொல்லிட்டு அவுட்புட்டாக வரப்போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது எழுதியிருக்கேன், நான் இது என்ன உங்களுக்கு போக போக நான் சொல்லித்தரேங்க. இது நம்ம இன்னும் எக்ஸாம்பிள் இன்டெப்த்தாக பார்ப்போம். அப்போ முதல்ல நான் பைத்தான் ஃபைலை காப்பி பண்ணிவிட்டு என்னோட புட்டியில் போய் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிடுறேன். vi main.py இதில் பேஸ்ட், சேவ் அண்ட் குவிட். ஏன்னா என்னோட லைனக்ஸ் மிஷின் இந்த பைத்தான் ஃபைல் இருந்தால் தானே இமேஜுக்கு அனுப்ப முடியும். அப்போ மொதல் பைத்தான் ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து நான் டாக்கர் ஃபைலில் இருக்கிற இந்த 4 லைனையும் நான் என்ன பண்ணிடுறேன்னா என் டாக்கர் ஃபைலில் அப்டேட் பண்ணிடுறேன். மொத்தமாக டிலீட் பண்ணிடுறேன். இன்சர்ட்டு, பேஸ்ட், சேவ் அண்ட் குவிட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டாக்கர் ஃபைல்லையுமே அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டாக்கர் இமேஜஸ், ஆல்ரெடி மை இமேஜ் 1 நியூ இமேஜ்லாம் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா டாக்கர் பில்டு -t பைத்தான் இமேஜ் நான் பேர் வச்சுக்கிறேன். பைத்தான் இமேஜ், மை பைத்தான் இமேஜ்னு வச்சுக்கிறேன். மை பைத்தான் இமேஜ், அவனுக்கு டேக் v1, கரண்ட் பாத்தில் தான் டாக்கர் ஃபைல் இருக்கான், நீ அதை எடுத்துக்கோ. என்டர் அடிச்சுன்னா ஃப்ரம் பைத்தான்னு சொல்லிட்டு நெட்ல இருந்து பைத்தான் லைப்ரரியை டவுன்லோட் பண்ணுது. எந்த டேக் டவுன்லோட் பண்றது, நம்ம 3 கொடுத்துருக்கலாம், இல்லை லேட்டஸ்ட் ஆல்பைன் கொடுத்துருக்கலாம். லெட்ஸ் see what it is downloading. ஓகே, லேட்டஸ்ட்ன்ற டேக் எடுத்துக்கிச்சு. அண்டு ஒர்க்கிங் டைரக்டரி நம்ம செட் பண்ணிட்டோம். main.py காப்பி பண்ணிட்டோம். என்ட்ரி பாயிண்டில் python3ன்ற கமாண்டை வச்சு எனக்கு என்ட்ரி பாயிண்ட்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் டாக்கர் இமேஜஸ்ன்னு கொடுத்தேன்னா நீங்களே பார்க்கலாம், 15 seconds ago மை பைத்தான் இமேஜ் v1ன்ற டேக்ல எனக்கு ஒரு இமேஜ் பில்டாக இருக்குது. அதோட சைஸே 1.2 GB. ஏங்க இவ்வளோ பெருசாக இருக்குன்னா, பேஸ் இமேஜ் பைத்தானோட லேட்டஸ்ட் பேஸ் இமேஜே 1.2 GB தான். அப்போ அந்த பேஸ் இமேஜை நீங்கள் இன்னும் பெட்டர் பேஸ் இமேஜாக சூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம அடுத்த வீடியோவில் உங்களோட எப்படி இமேஜ் சைஸை ரொம்ப குறைப்பீங்க, ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அது 2 GB 3 GBன்னு பில்ட் ஆகுது. இமேஜ் சைஸு குட்டியாக வச்சுக்குவது எப்படி, இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பட் ஃபார் நவ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இமேஜை நான் பில்ட் பண்ணியிருக்கேங்க. தட்ஸ் ஃபைன். இப்போது இந்த இமேஜை நான் என்ன பண்ண போகிறேன், நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், டாக்கர் ரன் -d வேணாம், -i நான் கொடுக்க போகிறதில்ல, டீயும் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா IT தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம், அதை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். அதை படிக்கிறதுக்கு தான் நான் இப்படி ஒரு டாக்கர் ஃபைல் எழுதியிருக்கேன். இப்போ டாக்கர் ரன்னு மை இமேஜ் :v1ன்ற டேகு, அவ்வளோதாங்க. இப்போ நான் இதை மட்டும் நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் இதை கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் என்டர் அடிக்கிறேன். இப்போ என்டர் அடிச்சேன்னா என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறான். உடனே என்ன ஆயிடுறான்னா எரர் அடிக்குது, இன்புட் நீங்கள் கொடுக்கல, என்னோட ஃபைலை ரீட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எரர் அடிச்சு வெளில வந்துடுது. ஏன்னா உடனே எரர் அடிச்சு வெளியில் வந்து திருப்பி என்டர் கொடுக்குறேன் பாருங்களா, உடனே எரர் அடிச்சு வெளியில் வந்துடுது. அந்த ஃபைலை அந்த இன்புட்டை வாங்க முடியலங்க. அப்போ -iன்றது என்னன்னா இன்டராக்டிவ் மோடு. ஸோ இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டராக்டிவ். நீங்கள் ஐன்றதை பாஸ் பண்ணால் தான் நீங்கள் உங்கள் கண்டெய்னர் கிட்ட பேசவே முடியும், இல்லைனா பேசவே முடியாது. பாருங்களேன், இப்போ நான் என்டர் அடிச்சேன்னா -i மட்டும் எக்ஸ்ட்ராவாக பாஸ் பண்ணி என்டர் அடிக்கிறேன். பாருங்களேன், என்டர் யுவர் நேம்னு கேட்டு வெயிட் பண்ணுது. இப்போ நான் இன்புட் கொடுக்குறேன், லேர்ன் வித் மித்ரன் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஹலோ யுவர் நேம் இஸ் லேர்ன் வித் மித்ரன்னு கொடுத்து எரர் அடிச்சிருது. எரர்னா சாரி, என் கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடுது, முடிஞ்சது, அதோட வேலையை முடிச்சிருச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு ஐ எம் கெட்டிங் அன் அவுட்புட். அப்போ அந்த -iன்றது என்னன்னா இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டராக்டிவ் ஆர் இன்புட்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலாக இன்டராக்டிவ் விச் மீன்ஸ் நீங்கள் கண்டெய்னருக்கு ஏதாவது இன்புட்லாம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா -iன்னு பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பேச முடியுங்க. அப்போ கற்றுக்கிட்டு அந்த ஐனா என்னன்றது கற்றுக்கிற கேப்பில் அப்படியே நம்ம என்ன பண்ணோம், நம்ம இந்த டாக்கர் ஃபைலை பற்றியும் நம்ம பார்த்தோம். இப்போ நான் டாக்கர் ஃபைலில் என்ன பண்ணியிருக்கேன்னா பைத்தான்ன்ற பேஸ் இமேஜை சூஸ் பண்ணியிருக்கேன். ஒர்க்கிங் டைரக்டரியில்
யூசர் எஸ்ஆர்சி ஆப்ன்றதை நான் ஒர்க்கிங் டைரக்டரி நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் என்னோட லோக்கலில் வச்சிருக்கிற main.py ஃபைலை காப்பி பண்ணி என்னோட இமேஜுக்கு நான் புஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக எப்போ யார் இந்த பைத்தான் இந்த கண்டெய்னரை லான்ச் பண்ணுறாங்களோ அப்போ இந்த கமாண்டை ரன் பண்ணு. அப்போ என்ட்ரி பாயிண்ட்ன்ற கமாண்ட் எப்போ ரன் ஆகும்னா, ஒன்லி வென் யோர் கண்டெய்னர் இஸ் லான்ச்ட். அப்போ மட்டும் தான் என்ன ஆகும், உங்களுக்கு இந்த என்ட்ரி பாயிண்ட்ன்ற கமாண்டே ரன் ஆகுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ என்ட்ரி பாயிண்ட்ன்ற கமாண்டு எனக்கு ரன் ஆகுது, ரன் ஆகி என்கிட்ட ஒரு இன்புட்டாக கேட்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாக்கர் ps-a அப்படின்னு கொடுத்தனா எனக்கு எல்லா கண்டெய்னரும் எக்ஸிட்டட் அப்படின்ற ஸ்டேட்டஸில் தான் இருப்பாங்க. ஸோ ஏன் எக்ஸிட்டட்னு ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னா, இட் மீன்ஸ் நம்ம அப்பாச்சி HTTPD தான் நம்மளுக்கு என்ன ஆகும், நமக்கு 24 hours ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அவன் வந்து ஒரு ரன்னிங் ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு கண்டெய்னர், அவன் தான் நம்மளுக்கு எப்பவுமே ரன் ஆகிட்டே இருப்பான். இப்போ எனக்கு என்ன வேணும்னா, ஐ வாண்ட் மை இந்த பைத்தன் கோடுன்றது ஒரு கோடு இருக்குது, அது ரன் ஆகி அது வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே அந்த கோடை 24 hours ரன் பண்ணுறதுக்கான அவசியம் கிடையாது. ஏன்னா அப்பாச்சி, டாம்கேட் இவங்களாம் தான் வெப் சர்வர்ஸ் 24 hours லிசன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஐனா என்னன்னு பார்த்தோம், விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டராக்டிவ். டீனா என்னன்னா டெர்மினல். அப்போ இந்த டெர்மினல்னா என்ன, இதுதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம கற்றுக்க போகிறோம். ஏன்னா எப்பவுமே ஐடிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கொடுக்குறோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த ஐனா என்ன, டெர்மினல்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறேன், இந்த எல்லா கண்டெய்னரும் ரிமூவ் பண்ணிடுறேன். rm-f எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. நான் டாக்கர் இமேஜஸ் நான் கொடுக்குறேங்க. இப்போ நான் ஒரு கண்டெய்னர் நான் கிரியேட் பண்ணுறேன், டாக்கர் ரன்னு -itd. இந்த பைத்தான் இமேஜை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கிறேன். v1ன்ற டேக்ல எனக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆயிரும். ஓகே, இப்போ எனக்கு ஒரு கண்டெய்னர், அவன் டீனா என்ன பேக்ரவுண்டில் தான். அப்போ நம்மக்கிட்ட இன்புட்லாம் இதெல்லாம் கேட்கலாம் மாட்டான். பரவாயில்ல, பேக்ரவுண்ட் மோட்லேயே ரன் ஆகட்டும். ஏன்னா இப்போ நம்ம இந்த டீன்ற மீனிங்கை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஐன்ற மீனிங்கை நான் மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு இன்னும் பெட்டராக நான் காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டி ஃபார் டெர்மினல். ஸோ அப்போ அந்த டெர்மினல்னா என்னதுங்க, ஸோ வாட் இஸ் இட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, டாக்கர் எக்ஸெக்ன்ற கமாண்ட் கொடுக்குறோம். டாக்கர் எக்ஸெக் -it கொடுக்குறோமா. அடுத்து கண்டெய்னரோட ஐடி கொடுப்போம், பின் பேஷ்ன்னு கொடுப்போம், பின்னு பேஷ். இப்போ நான் அந்த ஐன்றதை நான் கொடுக்கலங்க, ஐன்றதை நான் கொடுக்கவே இல்லை. நம்ம திருப்பி இந்த ஐயை நான் ஒரு எக்ஸாம்பிளாகவே காமிக்கிறேன், அப்புறம் டீக்கு நான் திருப்பி வரேன். இப்போ ஐன்றதை நான் கொடுக்கவே இல்லை, டீ மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்டர் அடிக்கிறேன். என்னோட கண்டெய்னருக்குள்ளே போயிருச்சு. உள்ளே போனோன்னே எங்கே லேண்ட் ஆகுறான்னு பாருங்களேன், யூசர் சோர்ஸ் ஆப்பு. எதனால இங்கே லேண்ட் ஆனா, வேற எந்த பாத்திரம்னா லேண்ட் ஆயிருக்கலாமே, ஏன் நான் கண்டெய்னருக்குள்ளே போனோன்னே இந்த பாத்திரம் லேண்ட் ஆகுறான்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நம்ம டாக்கர் ஃபைலில் ஒர்க்கிங் டைரக்டரியில் யூசர் சோர்ஸ் ஆப்பை நீ டிஃபால்ட் ஒர்க்கிங் டைரக்டரியாக வச்சுக்கோ அப்படின்னு சொன்னனால தான் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போனோடனே எனக்கு இந்த பாத்திரம் லேண்ட் ஆகுறான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்எஸ்ன்ற கமாண்ட் கொடுக்குறேன், ஒர்க் ஆகலை. கேட்ன்ற கமாண்ட் கொடுக்குறேன், ஒர்க் ஆகலை. எக்ஸிட்ன்ற கமாண்ட் கொடுக்குறேன், அது கூட ஒர்க் ஆகலை. அப்போ நான் இங்கே என்ன கமாண்ட் டைப் பண்ணாலும் எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா நீங்கள் இங்கே ஐன்றதை பாஸ் பண்ணல, விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டராக்டிவ் இன்புட். இப்போ உங்களால் கண்டெய்னர் கிட்ட பேசவே முடியாதுங்க. அப்போ ஒரே வழி Ctrl+C கில் பண்ணுறது தான். அப்போ கில் பண்ணானா இப்போ என்ன ஆச்சுன்னா உள்ளேருந்து வெளியில் வந்துட்டான். அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, -iன்னு கொடுத்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்து இதே கமாண்ட் ரன் பண்ணிங்கன்னா இப்போ எல்எஸ் கமாண்ட் ஒர்க் ஆகும். பாருங்க, main.py ஃபைல் உள்ளே இருக்கும். அப்போ அந்த main.py ஃபைல் உள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்டர் யுவர் நேம், இன்புட்டு, ஹலோ யுவர் நேம்ஸ்ன்னு சொல்லிட்டு கோடெல்லாம் வருது. இது எல்லாமே என்னோட கண்டெய்னருக்குள்ளே இருக்குங்க. அப்போ நீங்கள் ஒரு இமேஜை பில்ட் பண்ணும்போது இதான் என்னோட பாத்தா வச்சுக்கோ, இந்த ஃபைலை இந்த இமேஜுக்குள்ள அமைச்சிரு, யார் இந்த கண்டெய்னர் ரன் பண்ணுறாங்களோ அப்போ இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி விட்டுரு. அப்போ இதுதான் நம்ம என்னன்னா, நம்ம டாக்கர் ஃபைலை நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக எழுதுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஐன்றதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், ஐ கொடுத்தா தாங்க இன்புட் வாங்கும், அது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டராக்டிவ்னு. அப்போ இந்த டீன்றது என்னது, ஸோ வாட் இஸ் திஸ் டீ, இந்த பின் பேஷ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங். இப்போ ஆக்சுவலாகவே பைத்தான்ன்றது யாருன்னா ஒரு இன்டர்பிரிட்டர் பேஸ் லாங்குவேஜ். அது மாதிரியே உங்களுக்கு என்ன இருக்குன்னா, நிறைய இன்டர்பிரிட்டர் பேஸ் லாங்குவேஜஸ்லாம் இருக்காங்க. முதல்ல இப்போ நான் கம்ப்யூட்டர் கிட்ட பேசணும், நான் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லணும்னா, இப்போ நம்ம இந்த வீடியோவை தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா தமிழ் புரிஞ்சாதான் நான் பேசுறது உங்களுக்கு புரியும், இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் நான் இங்கே எழுதுறது உங்களுக்கு என்னன்றது புரியும். அப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இஸ் அ மேண்டட்டரி லாங்குவேஜ் இந்த வீடியோவை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு.
ஆனா இதுவே நான் கம்ப்யூட்டர் கிட்ட போய் பேசணும்னா, கம்ப்யூட்டர் என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதுக்கு தான் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்னோட YouTubeல லைனக்ஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ்ல லைனக்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க. அதுல அந்த பேசிக் கமாண்ட்ஸ்லாம் கத்துக்கிறீங்க. அப்ப சேம் நம்மளுக்கு லைனக்ஸ் மாரியே நெறைய லாங்குவேஜஸ்லாம் இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஃபேமஸ் பாஷ். BASH. ஸோ பாஷ் அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் அ பார்ன் அகெயின் ஷெல். BASH பார்ன் அகெயின் ஷெல்னு சொல்லுவாங்க. ஸோ பார்ன் அகெயின் ஷெல். திருப்பி என்னன்னா, திருப்பி உயிரோட வந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்ன் அகெயின் ஷெல். அப்போ முதல்ல என்னங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, SH தான் இருந்துச்சு. ஸோ SH ஷெல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ முதல்ல SHன்றதான் இருந்துச்சு, பார்ன் ஷெல். ஸோ அப்போ SHன்றது அப்புறம் என்னாச்சுன்னா BSHன்னு வந்துச்சு. ஸோ அப்போ பார்ன் ஷெல்னு சொல்லிட்டு வந்தான். அப்புறம் SH தாண்டி BSH தாண்டி பார்ன் அகெயின் ஷெல். SH, அப்புறம் பார்ன் ஷெல்லு, அப்புறம் பார்ன் அகெயின் ஷெல்லு. அதுதான் பாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஃபேமஸாக யூஸ் பண்ணுறதுங்க. அப்போ இவனை தாண்டி நமக்கு வேறு என்னென்னலாம் இருக்கான்னா, ஃபிஷி ஷெல்லுன்னு இருக்கான். ஸோ அப்போ ஃபிஷ்ன்றதும் அதே மாதிரி நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தான். அப்போ ஃபிஷ் மாதிரியே ஜி ஷெல் இருக்கான், கான் ஷெல்லுன்னு இருக்கான், KSH. அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஷெல்லுலாம் இருக்குங்க. இவங்க எல்லாருமே என்னன்னா, இப்போ நீங்கள் மாடர்னாக பார்க்குறது இந்த ஜாவா, C++, ரூபி, பெர்ல், PHP, பைத்தன், இவங்க எல்லாருமே மாடர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இவங்க எல்லாருக்குமே ப்ரீடெசஸர் யாருன்னா இந்த ஷெல்லு தான். இவங்க இந்த ஷெல் கமாண்ட்ஸை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கம்ப்யூட்டர் கிட்ட பேசுவீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் என்ன பண்ணுறேன்னா, I'll be teaching it. ஸோ என்ன எக்ஸாம்பிள்னா, லெட்ஸ் சே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், உள்ளே வந்துட்டேன், எக்ஸிட் கொடுத்துட்றேன், ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பின் SHன்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ பேஷ்ன்றதும் ஒன் ஆஃப் த இன்டர்பிரட்டர் தான். அப்போ நீங்கள் பின் SHன்னு கொடுக்கறனால பேஷுக்கு கனெக்ட் ஆகுது. அப்போ நான் இங்கே என்ன பண்ணலான்னா, எக்கோ ஹலோ அப்படின்ற கமாண்ட்லாம் கொடுக்குறேன், எனக்கு ஒர்க் ஆகுதுங்க. அதே மாதிரி எக்ஸிட் கொடுக்குறேன், எனக்கு வேற என்ன ஷெல் வேணும், SHன்னு இருக்கு. நான் SHன்னு கொடுத்தேன்னா பழைய SH, பார்ன் ஷெல்லு, பார்ன் அகெயின் ஷெல்லு 3 இருக்கு பார்த்தீங்களா. இப்போ SHக்கு போயிட்டேன். அப்போ இங்கே பாருங்களேன், இப்போ நான் கனெக்டாக தான் இருக்கேன். இப்போ இங்கேயும் நான் எக்கோ ஹலோன்னு கொடுக்கலாம். இப்போ நான் பேக்கே வர முடியாது. ஸோ ஹலோ என்டர், எனக்கு ஹலோன்னு வரான். எக்ஸிட்னு கொடுத்தீங்கன்னா வெளியில் வந்துடுறேன். அப்போ அதே மாதிரியே இப்போ நான் பேஷோட கனெக்ட் பண்ணேன், SHோட கனெக்ட் பண்ணேன். அதே மாதிரியே பைத்தான் 3யும் நான் கனெக்ட் பண்ணலாம். நான் இப்போ பைத்தான் 3ன்றதுக்கான எடுத்துக்கான ரீசன் என்னன்னா, நான் என்னோட இமேஜ், இந்த இமேஜ்குள்ளேயே பைத்தான் இமேஜ்குள்ளேயே பைத்தான் இன்டர்பிரட்டரும் இருக்கு, பேஷும் இருக்கு, ஷெல்லும் இருக்கு. அப்போ நான் இந்த T ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எந்த டெர்மினலோட கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போ பைத்தான் 3ன்னு கொடுத்தனால நான் பைத்தான் 3யோட கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணலாங்க. பிரிண்ட் ஹலோ, இப்போ ஹலோன்ற அவுட்புட் வரும். அப்போ எக்ஸிட்னு கொடுத்தனா எனக்கு எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடுவான். அப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷெல்ஸோட கனெக்ட் பண்ணலாம். பின் SH இல்லை SH இல்லை பைத்தான் 3ன்னு எந்த ஷெல்லோட கனெக்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேஷ் மாதிரியே பைத்தானும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். பேஷ்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். நீங்கள் அந்த லினக்ஸ் சீரீஸ்லேயே போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கமாண்ட்ஸாக கற்றுருப்போம். அடுத்து அதை நம்ம ஒரு ஷெல் ஸ்கிரிப்டாக ஒரு ஃபைல்லேயே அந்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதி நமக்கு தேவையான ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ ஹியர் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ அந்த டீனா என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணியாச்சு, கற்றுக்கிட்டாச்சு. T ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன டெர்மினல், உங்களுக்கு பேஷோட கனெக்ட் பண்ணுமா, இல்லை SHோட கனெக்ட் பண்ணுமா, இல்லை Z ஷெல்லோட கனெக்ட் பண்ணுமா, இல்லை பைத்தன் ஷெல்லோட கனெக்ட் பண்ணுமா, இந்த மாதிரி எந்த டேர்மினலோட கனெக்ட் பண்ணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை டீன்றதுல நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம இன்னைக்கு தேவையான கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். அது கூடவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டாக்கர் ஃபைல்லையுமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் ஒரு பேஸ் இமேஜ் கொடுப்பீங்க. அடுத்து ஒர்க்கிங் டைரக்டரி, எந்த டைரக்டரி பாத் வேணுமோ அதை செட் பண்ணுவீங்க. காப்பின்ற கமாண்டில் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் கொடுப்பீங்க. உங்கள் சோர்ஸில் இருக்கிற ஃபைலை இமேஜுக்கு புஷ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் ரன்னுன்ற கமாண்டில் நீங்கள் இந்த இமேஜ்குள்ளே என்ன இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் என்ட்ரி பாயிண்ட்ன்ற கமாண்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இனிஷியலைசேஷன் கமாண்ட், என் கண்டெய்னர் கிரியேட் ஆன உடனே என்ன கமாண்ட் ரன் பண்ணணும். ஏன்னா இப்போ இமேஜ்ன்றது ரன்னிங் கிடையாது, கண்டெய்னர் தான் ரன்னிங். அப்போ அந்த இமேஜை கண்டெய்னர் ஆயிடுச்சு, இப்போ உள்ளே இருக்கிற சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் ஆகணும்ல. அப்போ அந்த ஸ்டார்ட் ஆகிற ஸ்கிரிப்ட் சர்வீஸ் HTTPD ஸ்டார்ட் இந்த மாதிரி என்ன இனிஷியலைசேஷன் கமாண்டோ அதை கொடுத்தீங்கன்னா அந்த கமாண்ட் ரன் ஆகும்.
அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கோம்னா சில இந்த 5 பேசிக் டாக்கர் ஃபைல் பார்த்துருக்கோம். இன்னும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். சிஎம்டின்னு இருக்கு, காப்பிக்கு ஆடுன்னு இருக்கு, லேபிள்னு இருக்கு. இதெல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. ஆனால் அடுத்த வீடியோஸ்க்கான கான்செப்ட்ஸ் எல்லாமே இன்னும் டாக்கர் ஃபைல் பற்றி இன்டெப்த்தாக பார்ப்போம். பட் அல்டிமேட்டாக இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய ஆல் த டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். அண்ட் வித்தின் திஸ் வீக்குள்ளே நம்ம டாக்கர் சீரீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் குபர்னெட்டிஸ்ன்ற சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வித் திஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வி ஹவ் wrapped up our part 2 of டாக்கர் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் till the end. நம்ம இந்த வீடியோ லிட்டில் பிட் கொஞ்சம் லைக் ஆல்மோஸ்ட் 1.5 hours மேலே தான் இருக்கும். அண்ட் இட்ஸ் content jam packed ஆக I have taught you a lot of things. So make sure you are taking down notes எல்லா இம்பார்ட்டன்டான டாபிக் என்னென்ன இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே. அண்ட் இன்னும் நம்ம இதை இன்னும் பெட்டராக ஐ வில் பி அப்டேட்டிங் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. நம்ம சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் டாக்கரில் என்ட்ரி பாயிண்ட்டு, சிஎம்டி அண்ட் சிஎம்டி நம்ம என்ன பார்க்கல, என்ட்ரி பாயிண்ட்டு, ரன் கமெண்ட்ஸ் இதெல்லாமே நம்ம என்னென்னு பார்ப்போம். அண்ட் அது எல்லாத்தையுமே இன்னும் பெட்டராக நெக்ஸ்ட் வீடியோவில் வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். பட் ஃபார் நவ் வாட் எவர் யூ ஹவ் லேர்ன்ட் இன் திஸ் வீடியோ ஸோ ஃபார், மேக் ஷூர் யூ ஆர் நோட்டிங் இட் டவுன் ஸோ தட் யூ வில் பி ரிமெம்பரிங் இன் த ஃபியூச்சர். அண்ட் நம்ம குபர்னெட்டிஸ் சீரீஸ்க்கு டாக்கர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் இன் டாக்கர். அண்ட் நம்ம சேனல்லையுமே ஐ ஹவ் மேட் மெம்பர்ஷிப் வீடியோஸ் விச் இஸ் நம்ம இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரீயாக இருந்த வீடியோஸ் எல்லாத்தையும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ ஹவ் புட் இட் அஸ் மெம்பர்ஷிப். அண்ட் குவிக்காக சில நோட்ஸ் நம்ம wrap up பண்ணுறதுக்கு நான் மோஸ்ட்லி 799 அப்படின்றது ப்ரீமியம் டியர். ஒன்லி ஒரே ஒரு வீடியோ விச் இஸ் Terraform Part 5 விச் இஸ் அ ரியல் டைம் ப்ராஜெக்ட். நம்ம கிட், ஜென்கின்ஸ், Terraform இந்த 3 வீடியோ இந்த 3 டாப்பிக்கும் கம்பைன் பண்ணி நான் ஒரே வீடியோவில் ஒரு பைப்லைன் பில்ட் பண்ணியிருப்பேன் ஜென்கின்ஸில். ஸோ தட் இஸ் ஒன்லி அண்டர் 799. வேறு எந்த வீடியோவுமே 799 இருக்காது. அண்ட் சில பர்க்ஸோட உங்களுக்கு டவுட்ஸ் கிளியரிங் இல்லை ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுக்கெல்லாமே 799 வச்சுருப்பேன். ஸோ அப்போ மெயினாக உங்களுக்கு என்னென்னா நீங்கள் மிடில் லேயர் விச் இஸ் அந்த 799 கீழே 399ன்ற ப்ரீமியம் மெம்பர்ஷிப்லேயே உங்களுக்கு என்ன ஆகும்னா யூ வில் பி கவரிங் ஆல்மோஸ்ட் ஆல் த ப்ரீமியம் வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். டாக்கரில் நான் எந்த விதமான வீடியோவுமே ஐம் நாட் கோயிங் டு மேக் இட் அஸ் ப்ரீமியம். இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி ஃப்ரீ. குபர்னெட்டிஸ்லையுமே இனிஷியல் வீடியோஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக பார்ப்போம். பட் அட்வான்ஸ்டாக ரியலி அட்வான்ஸான டாபிக்ஸ் மட்டுமே தான் I'll be putting it on ப்ரீமியம். ஸோ அப்போ இந்த மந்தோட குபர்னெட்டிஸ்க்கு தேவையான ஆர்கோ சிடி, ஹெல்ம் சார்ட்ஸு அவங்க எல்லாமே அண்ட் குபர்னெட்டிஸ் சர்டிஃபிகேஷனுக்கான சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது தான் மை டார்கெட். அண்ட் ஹோப் அந்த டார்கெட்டை நான் சொன்ன மாதிரி இந்த மந்தோட முடிச்சிட்டேன்னா நீங்கள் சின்ஸ் யூ ஆர் பேயிங் டு மீ அண்ட் அந்த பே பண்ணுற அமௌண்ட்டுக்கான வர்த்தான நாலேஜை வித்தின் திஸ் 1 month ஐ கேன் கிவ் இட் டு யூ. அண்ட் ஃபியூச்சரில் வர அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் விச் இஸ் நான் இப்போ இந்த வீடியோவை லைவாக பார்த்துட்டு இருப்பீங்க. அடுத்து இதை 1 month கழிச்சு, 1 year கழிச்சு, 2 years 3 years டவுன் த லைன் பார்க்குறவங்களும் இருப்பீங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாமே இந்த கண்டென்ட் ஆல்ரெடி சேச்சுரேட்டடாக தான் இருக்கும். பட் ஸ்டில் சின்ஸ் இஸ் அ நியூ வீடியோ விச் ஐம் கோயிங் டு மேக் ஃபார் த நியூ ஆடியன்சஸ், அவங்களுக்காக இந்த நாலேஜ். ஸோ நவ் வித் திஸ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை part 2 ஆஃப் த சீரீஸ். ஸோ part 3 ஆஃப் டாக்கரில் இன்னும் அட்வான்ஸ் டாபிக்ஸில் ஐ வில் பி கேச்சிங் யூ ஆல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் till the end. I hope you have a great day.